Hello everybody, welcome to Vedantu and avanga Shravanee ma'am. So good evening each and every one of you. So யாரல கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க டக்குனு ஃபாஸ்டா chatல ஒரு attendance வந்து போடுங்கடா. ஓகேவா? So இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ண போறோம்? We are going to study electrochemistry. இப்போ chemical bonding நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டான ஒரு சாப்டர், high weightage chapter அப்படினு தெரியும் இல்லையா? We can expect around ஒரு 4 to 5 questions from that chapter. Similarly, this chemical equilibrium is also very important ஆன ஒரு chapter. Okay? So average இந்த வருஷம் நீங்க எவ்வளவு questions தெரியுமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நீங்க வந்து ஒரு 3 question 4 question தாராளமா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Okay? So யாரெல்லாம் வந்திருக்கீங்க? விகாஸ் வந்திருக்காரு, சாசேஜா, ஓகே, பிரதீக்ஷா வந்திருக்காரு, சால்மா வந்திருக்காங்க, யாமினி, சுபஸ்ரீ, மரிஷ், அடுத்து யார் வந்திருக்காங்க? அக்ஷயா, எம்பிபிஎஸ் கார்டியாலஜிஸ்ட் வந்திருக்காங்க, டாக்டர் அக்ஷயா, அடுத்து ரோஷினி விஜயகுமார், சங்கீதா, டாக்டர் கவிதா முருகன், அடுத்து யாரு? லோகேஸ்வரி, ஸ்ரீஜா, நேஹா, பிரதீக்ஷா, ஸ்ரீஹரணி, தேஜா, மேம் தேஜா மேம், ஓகே தேஜா, அடுத்து ஓகே ஒரு வாட்டி போட்டீங்களா? சூப்பர். ரோஷினி, நேஹா, ரமேஷ், பிஏஎம்எஸ் ஆயுர்வேதா, ஓகே சூப்பர். சோ எல்லாருமே கிளாஸ் வந்திருக்கீங்க, வெரி குட். சோ பசங்களா, அக்ஷய திருதிகைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் தராங்க. இது வந்து என்னது அப்படின்னா who are all enrolling in the NEET JEE courses. Okay, so NEET JEE courses க்கு வந்து enroll பண்றவங்களுக்கு வந்து they have been giving a 1 gram gold. Okay, so this is for offline classes, offline courses la enroll பண்றவங்களுக்கு. மேம் வேதாந்தோல வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ்லாம் இருக்கா? ஆமாண்டா, வேதாந்தோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து இருக்கு. டாப் ஐஐடிஸ் என்ஐடிஸ்ல படிச்சவங்கலாம் உங்களுக்கு வந்து அதுல வந்து டீச் பண்ண போறாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையிலேயே இவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு. புதுசா வேற போரூர், பெரம்பலூர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெருங்கலத்தூர்ல வந்து இருக்கு. மத்த ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட அஃபிலியேஷனோட வேதாந்தோ இருக்கு. சோ அந்த ஸ்கூல்ஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தோ வந்து டீச் பண்றாங்க. சரியா? So these are all happening. இவ்ளோ சென்டர்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ், அந்த ஆஃப்லைன் கோர்சஸ்ல உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து வேணும் மேம் அப்படின்னா நீங்க அதுக்கு IVSAT, ஓகே, இன்ஸ்டன்ட் வேதாந்தோ ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் நீங்க வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அதை எழுதுறீங்கன்னா இந்த கோர்சஸ்ல உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து இருக்க போகுது. ஓகே, சோ பசங்களா, நம்மளுடைய மேரத்தான் செஷன்ஸ்லாம் ஐ நோ யூ ஹேவ் பீன் அட்டெண்டிங் இட் ரெகுலரா நீங்க எல்லாரும் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். சோ உங்களுக்காக ஒரு புது பிளான் வந்து ஒன்னு வந்து வச்சிருக்கேன். சோ அந்த பிளானை சொல்லிட்டே நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கிளாஸை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, சோ hardly we have a very few days left. இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு நீட் எக்ஸாம்க்கு? வெறும் 5 நாள் தாண்டா இருக்கு. நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? படிச்சிட்டீங்க, ரைட்? இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம். இன்னும் 5 நாள் தான், ரைட்? வெறும் 5 நாள். இந்த 5 நாளை சூப்பரா கிராக் பண்றதுக்கு ஒரு நல்ல மெத்தட் நான் இன்னைக்கு காலையில உங்ககிட்ட நான் வந்து சொன்னேன் இல்லையா? இப்ப போயிட்டு நம்ம சாப்டர் வைஸா படிச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் 5 days it is really going to be difficult for us to complete the whole syllabus or revision பண்றது கூட நமக்கு ரொம்ப வந்து கஷ்டமாயிடும். ஓகே, சோ மினிமல் டார்கெட்டா நான் என்ன தெரியுமா சொல்றேன்? பயாலஜில 360க்கு அட்லீஸ்ட் ஒரு 300 அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ்ல 180க்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 150 நம்ம டார்கெட் பண்ணாதான் நமக்கு வந்து எவ்வளவு மார்க் வரும்? 300 + 300 ஒரு 600க்கு நம்ம வந்து என்ன இருப்போம்? மினிமலா ரெடி ஆகி இருப்போம், ரைட்? சோ பயாலஜில 360 எடுக்கிறதுக்கு கண்டிப்பா ஆஷா மேம் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு டெக்னிக் தான் which is NCERT. இதுக்கு அப்புறமா NCERT 11th and then 12th உங்க கையை விட்டு நவுறவே கூடாது. சோ அத நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிர போறோம். சோ NCERT நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சிட்டீங்க அப்படினாலே 360 out of 360 சூப்பரா வாங்கலாம். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டியதா இருக்கு. அது ஞாபகம் இருந்தாதான் நம்ம எக்ஸாம்ஸ்ல போயிட்டு எழுத முடியும். அடுத்து இன்னும் few days சமம் இருக்கு. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணலாம்? நான் இது வரைக்கும் ஒண்ணுமே படிக்காத மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் பாஸ்ட் 10 years உடைய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस படிங்க. ஓகே, ஒரு சாப்டருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 மாடல்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு இருக்கு in physics also in chemistry. ஓகே, let me off the auto focus நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, யா,
சோ 30 மாடல் வந்து இருக்கு. சோ ஒவ்வொரு மாடலையும் அட்லீஸ்ட் ஒரு क्वेश्चन நம்ம என்ன பண்ணிரலாம், ஷார்ட்டா வந்து சால்வ் பண்ணிரலாம். சோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேஸ்டா நம்ம இந்த வாட்டி ஒரு 75% வந்து எதிர்பார்க்கிறோம். பிகாஸ் அப்படிதான் ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு இருக்கு. அதை அட்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம சேஃப் ஜோன். சோ ஒண்ணுமே படிக்கல, எனக்கு பயமா இருக்கு இந்த வாட்டி எக்ஸாம் போறது நினைச்சி அப்படின்னு பயப்படுறவங்க எல்லாருமே வாட் யூ கேன் டூடா, அழகா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस நீங்க சூப்பரா வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, not only just previous year questions, each and every model la at least few sums நம்ம வந்து என்ன பண்ணனும் அப்படினா solve பண்ணியே ஆகணும். So that's why we have all planned you a very great marathon. So நாளைக்கு ஒரு நாள் உங்க பிளான் படி என்னென்ன மிச்சம் சொச்சம் வச்சிருக்கீங்களோ படிச்சிருங்க. நாளான்னில இருந்து வந்து பாத்தீங்க அப்படினா we are going to have காலையில 10 மணில இருந்து நைட் 10 மணி வரைக்கும் கம்ப்ளீட் மாரத்தான் வந்து இருக்க போகுது. ஓகே, சோ மேம் நான் தனியா செல்ஃப் ஸ்டடி பண்ணிடுவேன் அப்படிங்கறவங்களா லாஸ்ட் few days என்னோட அட்வைஸ் you should do self study. ஓகே, நீங்க வந்து கிளாसेसே அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது லாஸ்ட் few daysமே. லாஸ்ட் few days நான் இது வரைக்கும் எல்லாமே ஓரளவுக்கு நான் படிச்சு முடிச்சிட்டேன், நோட்ஸ் எல்லாம் கையில ரெடியா இருக்கு அப்படிங்கறவங்க எல்லாம் செல்ஃப் ஸ்டடி பண்ணனும், பதட்டமே ஆகாம. ஓகே, இல்ல மேம் நான் தனியா இருந்தா நான் படிக்க மாட்டேன், டைம் வேஸ்ட் பண்ணிடுவேன், இதுவே உங்க கூட சேர்ந்து அப்படின்னா நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படிங்கறவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, கிளாसेस விடாம நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே, சோ அடுத்த லாஸ்ட் 4 days we are going to follow a different strategy. கம்ப்ளீட்டா ப்ராப்ளம் சால்விங், ஹை பிரியாரிட்டி क्वेश्चन, ஒவ்வொரு மாடலையும் ஒன்னு சால்வ் பண்ண போறோம். சோ எப்படி கேட்டாலும் நீ என்ன பண்ணிரலாம், தூள் கலப்பிரலாம். ஓகேவா, சூப்பரா சால்வ் பண்ணிரலாம். யாரெல்லாம் இந்த மாரத்தானுக்கு ரெடியா இருக்கீங்களோ சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஆல்சோ ஏப்ரல் 30 அன்னைக்கு நான் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மாரத்தான் பிளான் பண்ணிருக்கேன். மே 1 அன்னைக்கு organic chemistry, May 2 அன்னைக்கு inorganic chemistry. Class is going to be for 4 hours each class இருக்க போகுது. So 4 மணி நேரத்துல அதுல இருக்கக்கூடிய previous year question, அதை தாண்டி வேற என்னென்ன மாடல் இருக்கோ எல்லா மாடலுமே நான் கவர் பண்ண போறேன். சோ அந்த மாடல்ஸ் மூலமா நமக்கு இந்த வருஷம் வரக்கூடியதும் நம்ம வந்து என்ன பண்ணிரலாம் அப்படின்னா கவர் பண்ணிரலாம். ஓகேவா, சோ த்ரூ ப்ராப்ளம் சால்விங் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே சூப்பரா ரீகால் பண்ணி கொடுக்க போறேன். ஓகே, so are you all ready? Okay da. So நீங்க ஏதாச்சும் மிச்ச சுச்ச பிளான் இருக்குன்னா நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு. நாளான்னில இருந்து கம்ப்ளீட் மாரத்தான் it is going to be, don't ever miss it, because அதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா சூப்பரான क्वेश्चंस எல்லாத்தையுமே சால்வ் பண்ண போறோம். சோ வேதாந்தா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்க போகுது. மாக் டெஸ்ட், ஆல் இந்தியா சாம்பியன் டெஸ்ட் சீரிஸ், இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா சமயா அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே, சோ எல்லாரும் கிளாஸ்க்கு ரெடியா இருக்கீங்களா? கிளாஸ்க்கு ரெடியா இருக்கீங்களா? எஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, சோ பசங்களா ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கிளாஸ் வந்தாச்சு முடியற வரைக்கும் எண்ட் வரைக்கும் இருங்க. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஒன் ஆஃப் த வெரி ஹை இம்பார்ட்டன்ட் சாப்டர். அதுல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन and then most important questions நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படினா கவர் பண்ண போறேன். எல்லாரும் நோட் அண்ட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போவே everybody whoever is in the class right now லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படினா நோட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகேவா, நோட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்ப சொல்ற ஒன்னொன்னு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்றப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம் அப்படிங்கறத வந்து ஹிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அததான் லாஸ்ட் few daysல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிவைஸ் பண்றதுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ. யாரெல்லாம் நோட் எடுத்து வச்சிட்டீங்களோ let me know in the chat section. யாரெல்லாம் நோட் எடுத்து ரெடியா எடுத்து வச்சிட்டீங்களோ let me know in the chat section பா. எஸ், நோட் எடுத்து வச்சாச்சா? நோட் அப்படின்னு வந்து போடுங்க. ஓகேடா, டன். சரி, சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே ப்ராப்ளம் சால்விங் போயிடலாமா, இல்லனா குயிக்கா ஒரு ஃபார்முலா ரீகால் பண்ணிடலாமா? ப்ராப்ளம் சால்விங் போலாமா இல்லனா குயிக்கா ஒரு ஃபார்முலா ரீகால் பண்ணிடலாமா? எஸ், ஃபார்முலா ரீகால் ஆர் ப்ராப்ளம் சால்விங்? எடுத்த உடனே ப்ராப்ளம் சால்விங்கா ஃபார்முலா ரீகாலா? ஃபார்முலா ரீகால். என்ன ராஜ்குமார்லாம் வந்திருக்காங்க, சூப்பர். அப்ப எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ரீகால்கான நோட்ஸ் வந்து எழுதிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. சரியா? ஓகேவா, ஃபார்முலா ரீகால் நம்ம என்ன பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபார்முலாலாம் நான் உங்களுக்கு குயிக்கா எழுதி போட போறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ். ஃபாஸ்டடா
So specific resistance க்கு என்ன formula we are going to use. So specific resistance தான் rho அப்படினு நம்ம வந்து சொல்லுவோம். Okay, rho அப்படினு சொல்லுவோம். So rho which is equal to, நான் ஒண்ணா சொல்றேன், உங்களுக்கு தெரியலனா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அதை வந்து எழுதிக்கோங்க. R into A by L. சரியா? A அப்படிங்கறதா area of cross section. சரியா? L அப்படிங்கறதா length. Okay, R வந்து என்னது அப்படினா resistance. Okay, so இது வந்து specific resistance. Okay, next வந்து பாத்தீங்க அப்படினா conductance. Okay, conductance. தயவு செய்து எல்லாரும் நோட்ஸ் எடுத்து வெச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் இதுல சொல்ற வேல்யூ ஏதாவது தெரியலனா எழுதி வெச்சுக்கோங்க. G which is equal to 1 by R. So conductance வந்து inverse of resistance. Conductance வந்து inverse of resistance. Okay, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா conductivity. Okay, so conductance நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? So அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா conductivity வந்து நம்ம படிக்க போறோம். So what is conductivity? ரெசிஸ்டிவிட்டிக்கு அப்படியே வந்து நமக்கு இன்வர்ஸா வரப்போகுது இல்லையா? கண்டக்டிவிட்டி வந்து ரெசிஸ்டிவிட்டிக்கு அப்படியே இன்வர்ஸா வரப்போகுது. சோ இந்த கண்டக்டிவிட்டி வந்து நம்ம K அப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ண போறோம், which is equal to G into L by A. Okay, G into L by A. புரிஞ்சுதா? சூப்பர். ஓகேப்பா. சோ இத வந்து என்ன பண்ணிடாதீங்கனா மறந்துடாதீங்க. சோ இந்த G அப்படிங்கிறது வந்து என்னது, which is 1 by R. ஓகே, அதையும் வந்து என்ன பண்ணிடாதீங்க, you do not forget it. ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து என்னென்னலாம் பார்த்துட்டோம், ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து வெறுன ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போறோம். ஓகே, ரெசிஸ்டன்ஸ். சோ ரெசிஸ்டன்ஸ் R வந்து நம்மள கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படினா rho into A by L. Okay, rho into A by L. அதாவது இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி வெச்சிருக்கோம். சோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், ரீஅரேஞ்ச் பண்ணி வெச்சிருக்கோம். ஓகேவா? சூப்பர். மோலார் கண்டக்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா மோலார் கண்டக்டன்ஸ். எல்லாரும் குயிக்கா எழுதி வெச்சுக்கோங்கடா. சரியா? குயிக்கா எழுதி வெச்சுக்கோங்க. மோலார் கண்டக்டன்ஸ் is given by lambda m, which is equal to kappa divided by C into 1000. சரியா? C into 1000. இத வந்து யாரோ மறந்துட வேண்டாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா equivalent conductance. Okay, equivalent molar conductivity டா, conductivity and then equivalent conductivity. Equivalent conductivity வந்து நம்ம எப்படி எழுதுவோம், EQ அப்படின்னு வந்து எழுதும். சோ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினா, இங்க நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் C போடுறோம் இல்லையா? இதுல வந்து பாத்தீங்க அப்படினா K into 1000 divided by N, which is normality. சரியா? which is equal to normality. Okay, so then next வந்து solubility. Solubility பேஸ் பண்ணி நம்மள வந்து கேட்டாங்க அப்படினா how are we going to solve? So solubility S, which is equal to kappa K into K அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லடா, K தான் நம்மளுடைய கண்டக்டிவிட்டி. சரியா? K தான் நம்மளுடைய கண்டக்டிவிட்டி. சோ அதுல வந்து எது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். into 1000 divided by lambda m naught. Okay, lambda m naught. Okay, so அடுத்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி பேஸ் பண்ணி கேட்கலாம். எல்லாரும் குயிக்கா எழுதி வெச்சுக்கோங்கடா. எல்லாரும் என்ன பண்ணுங்க, குயிக்கா எழுதி வெச்சுக்கோங்க. சரியா? ஓகே, சோ gives free energy அப்படிங்கிறது வந்து என்னது அப்படினா the available energy to do work. Okay, so give free energy which is equal to minus nf E cell. Minus nf E cell. Okay, super. So இது எல்லாரும் எழுதிட்டீங்களா? நோட்டடா? எல்லாரும் இத நோட் பண்ணிட்டீங்களா? சூப்பர். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்த செட் ஆஃப் ஃபார்முலா வந்து எல்லாரும் நோட் பண்ணி வெச்சுக்கோங்க, which is the ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஃபார்முலா. இத பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ப்ராப்ளம் நிறைய வந்து சால்வ் பண்ண போறோம். E0 which is equal to minus 2.303. ஆமா, இத நம்ம வந்து ஒரு டெரிவேஷன்ல சால்வ் பண்ணிருப்போம் 12th ஸ்டாண்டர்ட்ல. என்னன்னு சொல்லுங்க, R தான் நம்மளுடைய gas constant, T is temperature, N வந்து the number of electrons, number of moles அப்படினு சொல்லுவோம், and F தான் வந்து Faraday, which is 96,500 coulomb, log K into C, sorry, log Kc, okay, or log Q. Nernst equation, very good. What is that? Nernst equation. சரியா? So Nernst equation மூலமா தான் நாம வந்து என்ன பண்றோம், we are finding out this
ஈக்குவேஷன். சரியா? நர்ன்ஸ் ஈக்குவேஷன் மூலமா தான் இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்றோம். இப்போ இதையே நம்ம வேற என்ன பண்ணிக்கலாம்? R வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட் கண்டிஷன். ஃபாரடேக்கும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 96,500 கூலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். அப்போ இந்த வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த எல்லா வேல்யூவும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஓகே, சோ E cell சரியா? E cell மைனஸ் தான். சரியா? E cell minus E naught of cell which is equal to E cell, okay, which is equal to 0.059. மறந்துடாதீங்க, 0.059 divided by n into log KCQ என்னது? which is product divided by reactant concentration. okay, which is product concentration divided by reactant concentration. சரியா? so these are all the formula. நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு இருக்கணும். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிடவே கூடாது? மிஸ் பண்ணிடவே கூடாது. ஓகே, சூப்பர். சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல தான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில தான் நமக்கு வந்து என்ன வரும்? டானியல் செல் இல்லையா? டானியல் செல். சோ எனக்கு குயிக்கா எல்லாருமே வந்து சாட்ல சொல்லுங்கடா, டானியல் செல்லுல ஆனோடா யாரு இருப்பாங்க? டானியல் செல்லுல ஆனோடு வந்து யாரு? கேத்தோடு வந்து யாரு? ஃபாஸ்டா, டானியல் செல்ல ஆனோடு யாரு? கேத்தோடு யாரு? ஆனோட் இஸ் ஜிங்க், மறந்துடாதீங்க. கேத்தோடு வந்து காப்பர். சரியா? ஜிங்க் வந்து ஆனோடா இருக்கும், காப்பர் வந்து கேத்தோடா இருக்கும். ஓகே, எலக்ட்ரான் எங்க இருந்து எங்க வந்து மூவ் ஆகும்? ஆனோடு டு கேத்தோடு தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் வந்து நமக்கு மூவ் ஆகும். எலக்ட்ரான் எங்க இருந்து எங்க மூவ் ஆகும்? ஆனோட்ல இருந்து கேத்தோடு. இந்த எலக்ட்ரான் மூவ் ஆக தேவைப்படுற ஒரு எனர்ஜியை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா EMF அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? EMF அப்படின்னு வந்து சொல்றோம். சோ ஜிங்க் இருக்கிற அந்த எலக்ட்ரோட், அந்த ஜிங்க் இருக்கிற அந்த எலக்ட்ரோட்ல என்ன எலக்ட்ரோலைட் இருக்க போகுது? ஜிங்க் சல்பேட் இருக்க போகுது. ஜிங்க் சல்பேட்ல ஜிங்க் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது? ஜிங்க் 2+ இல்லையா? ஜிங்க் 2+. ஓகே, அடுத்து காப்பர் இருக்கிற எலக்ட்ரோட்ல என்ன எலக்ட்ரோலைட்? காப்பர் சல்பேட் இருக்க போகுது. சோ காப்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பர் 2+ and then காப்பர். சரியா? ஓகேவா? சூப்பர். இங்க வந்து நமக்கு என்ன ஆகும்? ஜிங்க் வந்து நமக்கு கரோட் ஆயிட்டே போகும், ஜிங்க் வந்து நமக்கு கம்மி ஆயிட்டே போகும். அண்ட் தென் காப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஜிங்க் வந்து நமக்கு கம்மி ஆயிட்டே இருக்கும், காப்பர் வந்து நமக்கு நல்லா டெபாசிட் ஆகி காப்பர் ஃபார்மேஷன் ஆயிட்டே இருக்கும், ஜிங்க் வந்து டெஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சால்ட் பிரிட்ஜ். சால்ட் பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து என்னது? இதுதான் நம்மளுடைய சால்ட் பிரிட்ஜ் இல்லையா? சோ இந்த சால்ட் பிரிட்ஜ்ல வந்து நமக்கு என்ன இருக்கும்? என்ன யூசேஜ்? வாட் இஸ் த யூசேஜ்? இந்த டிஃபரன்ஸ் இன் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான் which is நமக்கு அங்க வந்து என்ன மாறுது அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா? இந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை வந்து மெயின்டைன் பண்றது தான் சால்ட் பிரிட்ஜ் உடைய ஒரு மெயின் வேலை. ரெண்டு வேலை இருக்குடா. சால்ட் பிரிட்ஜ் உடைய யூசஸ் தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியா மெயின்டைன் பண்ணணும். ஆல்சோ இந்த சர்க்யூட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, சோ சர்க்யூட் கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறமா எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சால்ட் பிரிட்ஜ் உடைய மெயின் வேலை. ஓகே, சால்ட் பிரிட்ஜ் உடைய மெயின் வேலை. ஓகேவா? சோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது எல்லாருமே எழுதியாச்சா? ஆமாப்பா, ஆமா, அதேதான் நம்ம வந்து 12th பார்த்தோம்ல, அதேதான். எதுவும் புதுசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரியா? இட் இஸ் நாட் சம்திங் நியூ அண்ட் ஆல். நம்ம ஆல்ரெடி இதுல பார்த்ததுதான். ஓகே, இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எல்லாரும் எழுதிட்டீங்களா? சூப்பர். சோ டெல்டா ஜிலயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்குப்பா. வெறும் டெல்டா ஜி, அதாவது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி உடைய ஃபார்முலா கேட்டாங்கன்னா -NF E cell, -NF E cell. இந்த டெல்டா G நாட் கேட்டாங்கன்னா which is standard. ஓகே, ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்ல கேட்டாங்கன்னா -NF E naught cell. ஓகே, -NF E naught cell. சோ இப்போ இதுல யாருக்கும் ஏதோ டவுட் இல்ல? வேண்டாம், ஓகே. இதுல இப்போ யாருக்கும் வந்து என்ன டவுட் இல்ல? R which is equal to rho into L by A. ஆமா, R which is equal to ஆமா இங்க எழுதிருக்கோம்ல, இது கரெக்ட். ஓகே,
specific resistance which is equal to R into rho into L by A by I'll just check that. Okay, ஒரே நிமிஷம் நான் அதை மட்டும் மாத்திடுறேன். ஒரே நிமிஷம். ஒரு இமேஜ் போடல நினைக்கிறேன். ஓகே, டன். சோ இப்போ we have written these things. so இதெல்லாம் தான் வந்து நமக்கு ரொம்ப 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 முக்கியம். சரியா? இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா வேணும் to solve the question. okay, super. so yeah, first question வந்து பாருங்க. இப்போதான் நம்ம இங்க வந்திருக்கோம் இல்லையா? NEET 2023 ல கேட்டிருக்கிற ஒரு question. NEET 2023 ல வந்து கேட்டிருக்கிற ஒரு question. the conductivity of centimolar solution. so இது வந்து நமக்கு இதே மாடல்ல கேட்க rho which is equal to R into A by L. okay, so இங்க பாரு, அது அப்படியே இன்வர்ஸ். நீ ரெண்டு ஈக்குவேஷனையும் குழப்பிக்காதீங்க. மோஹித், சத்யா, உங்க எல்லாருக்குமே நான் இப்போ ஆன்சர் பண்றேன். கவனிங்க, நீங்க ரெண்டு ஃபார்முலாவையும் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. so do not confuse it. see, நமக்கு இப்போ வந்து என்ன வேணும்? கண்டக்டிவிட்டி வேணும்னு வெச்சுக்கோங்க. கண்டக்டிவிட்டி வந்து வேணும் அப்படினா look, கண்டக்டிவிட்டி வேணும் அப்படினு வெச்சுக்கோங்க. கண்டக்டிவிட்டி is given by 1 by R into L by A. சரியா? 1 by R into L by A. so இத வந்து நீங்க என்ன பண்ணிக்காதீங்க அப்படினா ரெசிஸ்டிவிட்டி ஓடியா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெசிஸ்டிவிட்டினா அப்படியே ரிவர்ஸா வரும். சரியா? அப்படியே ரிவர்ஸா வரும். இந்த L by A தான் பாத்தீங்க அப்படினா what is this L? இந்த L வந்து என்னது? L தான் length, A வந்து area of cross section. இந்த lengthம் area of cross section என்ன ஆகாது, நமக்கு மாறாது இல்லையா? சோ இந்த L by A தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படினா cell constant அப்படினு சொல்லுவோம். இந்த L by A தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? cell constant அப்படினு சொல்லுவோம். length by area of cross section. சரியா? so length by area of cross section தான் நம்ம வந்து cell constant அப்படினு வந்து சொல்லுவோம். so அத மட்டும் மறந்துடாதீங்க. so let us see this question. the conductivity of centimolar solution of KCl at 25 degrees Celsius is 0.0210 per ohm. அவங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல? what they have given us, என்னப்பா given, என்னப்பா கொடுத்திருக்காங்க நமக்கு? conductivity K வந்து கொடுத்திருக்காங்க 0.0210 per ohm per centimeter, and the resistance of the cell containing the solution at 25 degrees Celsius is 60 ohm. resistance வந்து கொடுத்துட்டாங்க 60 ohm. okay, value of cell constant வந்து என்ன அப்படினு கேக்குறாங்க. you just look at this formula. இந்த ஃபார்முலாவை பார். அவங்க K கொடுத்துட்டாங்க, R கொடுத்துட்டாங்க, L by A கேக்குறாங்க. நான் இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாமா? L by A தான் வேணும்னா எனக்கு R அந்த பக்கம் போய்டும். அப்போ L by A which is equal to K into R. அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த L by A தான் செல் கான்ஸ்டன்ட் அப்படினு தெரியணும். length by area of cross section தான் செல் கான்ஸ்டன்ட் அப்படினு தெரிஞ்சாலே இந்த क्वेश्चन ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். 0.0210 into 60. what is the right answer? இப்போ சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. யா, what is the right answer? 1 by R into L by A. 1.26. very good. 1.26 which is B. option B is the right answer. option B is the right answer. super super. சம. அடுத்து போலாமா? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத நோட் டவுன் பண்ணிக்கிட்டீங்களா? so don't get confused. okay, இது பாருங்களேன். அடுத்த क्वेश्चन. standard electrode potential for the cell with cell reaction. cell reaction நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. okay, so they have given us the cell reaction. so இந்த cell reaction பார்த்துட்டு அவங்க வந்து என்ன கேக்குறாங்க அப்படினா standard reduction potential வந்து கொடுத்துட்டாங்க. அதுவும் கொடுத்துட்டாங்க 1.1 volt அப்படினு. so first எடுத்த உடனேவே எல்லாரும் என்ன பண்ணலாம்? let us write the given. okay, நம்ம வந்து என்ன given கொடுத்திருக்காங்க? they have given the standard reduction potential which is E naught of cell which is equal to 1.1 volt. calculate the standard Gibbs free energy change for the following reaction. Gibbs free energy change வந்து கேக்குறாங்க which is delta G. delta நாதான்டா change,
gives ஸ்டாண்டர்ட் அப்படினா இந்த நாட் போடுவோம் சரியா டெல்டா G உடைய ஃபார்முலா என்ன -NF E cell கரெக்ட்டா -NF E cell ஃபார்முலால பார்த்தோமா சரி இந்த ஃபார்முலா பேஸ்டா ஒரு क्वेश्चन வந்து நமக்கு கேக்குறாங்க சோ ப்ளீஸ் டு நோட் இட் டவுன் இது என்ன பண்ணிக்கோ கண்டிப்பா நோட் டவுன் பண்ணிக்கோங்க இப்போ calculate the standard Gibbs free energy நம்ம இந்த delta G வேல்யூ தான் calculate பண்ணனும் F ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க பாருங்க क्वेश्चनல F ஓட வேல்யூவும் क्वेश्चनல கொடுத்துட்டாங்க Faraday 96487 coulomb you can மாத்திக்கலாம் கன்வர்ட் பண்ணிக்கலாம் 96500 அப்படினு வெச்சுக்கலாம் or you can keep it as it is ஆவும் வெச்சுக்கலாம் இப்போ நமக்கு क्वेश्चन என்ன அப்படினா n number of moles வந்து என்னது how will you calculate ரொம்ப ஈஸி இங்க பாரு copper 2 plus zinc 2 plus zinc 0 oxidation state ல இருந்து 2 plus oxidation state க்கு increase ஆயிருக்கு இது 2 plus ல இருந்து 0 oxidation state க்கு decrease ஆகிருக்கு அப்போ இங்க வந்து n value வந்து என்னவா இருக்கும் 2 ஆதா இருக்கும் ஓகே சோ நம்ம இப்போ அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சோ delta G naught which is equal to -n into 96487 into E naught of cell தான் 1.1 இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க டைரக்டாவே உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும் இப்போ மைனஸ்ல இருக்கு நாலு ஆப்ஷனுமே மைனஸ்ல தான் இருக்கு சோ இத மல்டிப்ளை பண்ணி பாருங்க what value you are getting -212.27 இங்க தான் வந்து ஒரு நீங்க தப்பு பண்ணிட கூடாது கிலோ ஜூல்லியும் இருக்கு ஜூல்லியும் இருக்கு பார் ஆப்ஷன் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க it is there இதுதான் வந்து இல்ல क्वेश्चन இந்த மாதிரி ஈஸியா கேட்டிட்டாங்க அப்படினா they can make the options tougher நீ வந்து எப்படினா இதெல்லாம் வந்து இல்ல நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன் நான் யோசிச்ச ஆன்சர் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு there are high chances that you could do mistakes okay நீங்க இதுல மிஸ்டேக் பண்றதுக்கு நிறைய chances வந்து இருக்குடா அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே சோ எத்தனை பேர் சால்வ் பண்ணிட்டீங்க மேம் I have solved எத்தனை பேர் சால்வ் பண்ணிட்டீங்க C ஆ கரெக்ட்டா yes very good the right answer is option C okay so நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படினா ஜூல்ல தான் வரும் நீங்க இத மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஆன்சர் வந்து எதுல வரும் -21227 okay 2271 okay அப்படினா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து வரும் ஜூல் per mole ஜூல் per mole தான் வரும் இப்போ நீங்க அத கிலோ ஜூலுக்கு மாத்திக்கணும் சரியா கிலோ ஜூலுக்கு மாத்திக்கணும்னா என்ன பண்ணனும் you have to divide it by 1000 you have to divide it by 1000 3 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைங்க அப்போ -212.27 kilojoule per mole is the right answer சரியா சோ அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க கிலோஜூலா ஜூலா அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோங்க ஓகே சோ பசங்களா இந்த சாப்டர்ல ஹை பிரையாரிட்டி டாபிக்ஸ்லாம் நான் எதுல இருந்து ரிப்பீட்டடா क्वेश्चन கேக்குறாங்கங்கற அனாலிசிஸ் தான் கண்டக்டிவிட்டி கண்டக்டன்ஸ் ஃபாரடேஸ் லா ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா EMF கண்டுபிடிக்கிறது அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படினா அப்ளிகேஷன்ஸ் கரோஷன் இதுல இருந்தலாம் क्वेश्चंस நம்ம தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே NEET 2024 ல கேட்ட ஒரு क्वेश्चन பா find the from the following set the one which is not an example of corrosion இதுல யார் வந்து corrosion கான எக்ஸாம்பிள் கிடையாது அப்படினு கேக்குறாங்க யார் வந்து corrosion கான எக்ஸாம்பிள் கிடையாது quickly பசங்களா ஃபாஸ்டா just படிச்சு பாரு ஆப்ஷன்ஸ் rusting of iron hey இது வந்து corrosion தான் rusting of iron னா iron துரு பிடிக்கிறது corrosion தான் production of hydrogen by electrolysis of water இப்போ வாட்டர் வந்து எலக்ட்ராலிசிஸ் ஆகுது சோ எலக்ட்ராலிசிஸ்னா நம்ம கரண்ட் பாஸ் பண்ணி பாண்ட பிரேக் பண்றோம் வாட்டர் வந்து எனக்கு பிரேக் ஆகி ஹைட்ரஜனாவும் ஆக்ஸிஜனாவும் பிரியுது tarnishing of silver இப்போ சில்வர் வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் and ஹைட்ரஜன் கூட அதாவது மாய்ஸ்சர் கூட ரியாக்ட் ஆகி greenish layer வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா ஆக்சிடைஸ் ஆகி அததான் tarnishing of silver சொல்லுவோம் development of green coating on copper and bronze ornament இப்போ நீ நல்லா பாரு ரஸ்டிங் ஆஃப் அயன் ஆப்ஜெக்ட்டா இருக்கட்டும் டார்னிஷிங் ஆஃப் சில்வரா இருக்கட்டும் பிரான்ஸ் காப்பர் இது எல்லாமே வந்து பார்த்தனா ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்க்கு மேல ஒரு கலர் வந்து கோட் ஆகுது which is நமக்கு என்ன நடக்குது ஆக்சிடைஸ் ஆகுது ஆக்சிடேஷன் நடக்குது இல்லையா இவங்க மூணு பேருமே வந்து they are all example of rusting அதாவது மெட்டல் வந்து வீணா போகுது மெட்டல் வந்து கரோட் ஆகுது ரைட் metal it is getting corroded அப்போ இவங்க எல்லாரும் example of rusting
காப்பரா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், ஆர் நம்மளுடைய அயனா இருக்கட்டும், காப்பர், சில்வர், அயன் இவங்க எல்லாருமே ரஸ்ட் ஆவாங்க, கரோட் ஆவாங்க. ஆனா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பை எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் வாட்டர் வந்து அவனே கொடுத்துட்டான். அது எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு. ஓகே, அது வந்து எலக்ட்ரோலைட்டிக் செல்லுக்கு தான் எக்ஸாம்பிளே தவிர அது வந்து எது கிடையாது, நம்ம கரோஷன் கிடையாது. புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்த क्वेश्चन போலாமா? இந்த क्वेश्चन பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன், ஆனா நீ தான் ட்ரை பண்ண போற. ஓகே, நீட் 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन, 1 mole of H2O2 ஆக்சிஜன் எத்தனை ஃபாரடே அப்படின்னு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க மேட்ச் பண்ண போறீங்க. சரியா? ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா how many electrons involved அப்படின்னு நீ கண்டுபிடிச்சாலே போதும். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை நான் உங்களுக்கு எழுத போறேன். 1 mole of water to oxygen. நல்லா கவனிங்க. 1 mole of water வந்து எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஆக்சிஜனா கன்வெர்ட் ஆகுது. சரியா? ஆக்சிஜனா ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்குமா? கரெக்டா இத பேலன்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். of course எனக்கு இங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னா we will be having hydrogen ion எனக்கு வந்து இருக்க போகுது. also there will be electrons, right? so நல்லா கவனிங்க, how many electrons அப்படி நம்ம வந்து எப்படி எழுத போறோம். so எனக்கு 2 hydrogen atoms வந்து எனக்கு இங்க இருக்கு. நான் இத வந்து பேலன்ஸ் பண்ணிக்க போறேன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே. only when I balance எனக்கு O2 கிடைக்கும் இல்லையா? எனக்கு only when I balance எனக்கு வந்து O2 கிடைக்கும். so 4 hydrogen 4 electron. so எனக்கு ஆக்சிஜன் தனியா பிரிஞ்சிருச்சு. இந்த H2 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அயானாவும் 4 எலக்ட்ரானாவும் பிரியுது. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்போ எக்ஸாக்ட்லி கவனிச்சுக்கோங்கடா. நான் 2 moles of water எடுத்துக்கிட்டா எனக்கு 4 எலக்ட்ரான் வருது. ஆனா क्वेश्चनல பாரு 1 mole of water தான் கொடுத்திருக்கான். அப்போ பாதி, நீ 1 mole எடுத்துக்கிட்டனா 4ல பாதி 2 electrons தான் நமக்கு வந்து என்ன ஆக போறாங்க, இருக்க போறாங்க. சோ இப்போ 1க்கு வந்து என்ன வரும், நீயே மேட்ச் பண்ணிக்கோ. 1க்கு வந்து என்னப்பா வரும், ஃபாஸ்டா you match it. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே, I help you out but you just try it out. okay, 1க்கு வந்து என்னப்பா வரும், very good 2. கரெக்ட்டா? 2 1 mole ன்னு கொடுத்திருக்காங்க. 2 moles னா எனக்கு 4 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது. 1 mole அப்படினா just 2 எலக்ட்ரான்ஸ் தான். ஓகே, இப்போ பாரு A க்கு 2 அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனே ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ரெண்டே ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து இருக்கு. ஓகே, சரி வாங்க இப்போ நான் செகண்ட் ஆப்ஷனுக்கு போறேன், செகண்ட் क्वेश्चनக்கு போறேன். 1 mole of MnO4 வந்து நமக்கு என்னவா மாறுது அப்படினா Mn2+ ஆ மாறுது. ஓகே, சோ இது வந்து நம்ம இந்த ரியாக்ஷன் வந்து படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா டி பிளாக்ல படிச்சிருப்பீங்க. மாங்கனேட் அயான் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படினா ரிடக்ஷன் ஆகுது மாங்கனீசா. ஓகே, சோ क्वेश्चनல கொடுத்திருக்காங்க பாரு MnO4 ரைட். சோ MnO4 நமக்கு என்ன ஆகுது அப்படினா Mn2+ ஆ Mn2+ ஆ வந்து என்ன ஆகுது அப்படினா it is getting oxidized. okay, sorry, it is getting reduced. okay, it is getting reduced. MnO4-. சரியா? சோ இப்போ இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்கணும் நல்லா கவனிங்க. MnO4-. சோ எனக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படினா Mn மட்டும் இல்ல, இப்போ நான் இந்த ஆக்சிஜனை வந்து நான் ரிமூவ் பண்ணனும் அப்படினா நான் ஹைட்ரஜன் கண்டிப்பா ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? because it is a reduction reaction. சோ நல்லா கவனிங்க, எனக்கு here கண்டிப்பா எனக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து it is playing a main role. அப்பதான் எனக்கு என்ன ஆகும் அப்படினா ரிடக்ஷன் நடக்கும் because it is a reduction reaction. சோ இங்க எனக்கு என்ன நடக்குது, எனக்கு Mn2+ வெளியில வந்துருச்சு with the elimination of 4 water. இந்த ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து they are getting removed as water. சரியா? they are getting removed as water. சோ இப்போ பாரு 5 electrons எனக்கு இங்க வந்து இன்வால்வ் ஆகி இருக்கு. அப்போ ஆப்ஷன் B க்கு வந்து ஆன்சர் 4. ஆப்ஷன் B க்கு ஆன்சர் 4 அப்படினா A தான் கரெக்ட்டான ஆன்சர். சரியா? A தான் கரெக்ட்டான ஆன்சர். அவ்வளவுதான், டன். C க்கு பாரு 1 1 1. C க்கு வந்து 1 3 ஃபாரடே and D க்கு வந்து பாத்தீங்க அப்படினா 3 1 ஃபாரடே. சரியா? D க்கு வந்து பாத்தீங்க அப்படினா 1 ஃபாரடே. சோ மேட்ச் தி ஃபாலோயிங்லாம் எப்படி தெரியுமா இருக்கு, நீ ரெண்டு ஆப்ஷனை மேட்ச் பண்ணீங்க அப்படினாலே வந்து போதும். ரெண்டு ஆப்ஷனை மேட்ச் பண்ணீங்கனாலே சூப்பரா நீங்க என்ன பண்ணிரலாம், இது பண்ணிரலாம். சோ இப்போ
coming to the option C. நான் மத்த ஆப்ஷன்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படினா I will explain it for you. Okay, so CaCl2, third option பாருங்களேன், CaCl2, 1 mole of calcium from CaCl2, அதாவது 1.5 moles அப்படின்றாங்க. CaCl2 ல எக்ஸாக்ட்டா என்ன நடக்குது, இந்த calcium 2+ வந்து நமக்கு என்னவா வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படினா calcium 2+ ல இருந்து calcium-ஆ ரெடியூஸ் ஆகுது, which is நல்லா கவனிங்க, இந்த CaCl2 எப்படி இருக்கு, Ca2+ ல இருக்கு. CaCl2 ல Ca2+ Cl2- இல்லையா, Cl2-. சோ இதுல நீங்க கவனிச்சீங்க அப்படினா இந்த calcium 2+ இருக்கு, இது வந்து நமக்கு calcium-ஆ ரெடியூஸ் ஆகுது. This is for 1 mole. அப்ப 1.5 மோலுக்கு 1 மோலுக்கு கொடுத்துட்டாங்கடா. அப்ப 1.5 மோலுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் மாத்தி பாருங்க. சோ இங்க எனக்கு வந்து 2 எலக்ட்ரான் ஆட் ஆகணும் இல்லையா, 2 எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆனாதான் I will get the calcium. So 2 Faraday of charge வந்து எனக்கு வந்து வேணும். So 1 மோலுக்கு 2 எலக்ட்ரான், அப்போ 1.5 மோலுக்கு எவ்வளவு இருக்கும் கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படினா you will get it is 3. சரியா, you will get it is 3. that's it. ஈஸி தான், இது ரொம்ப டஃப் கிடையாது. ஒன்ன சால்வ் பண்ணிட்டீங்க அப்படினா மத்ததெல்லாம் சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, அடுத்த क्वेश्चन காணவில்லை, என்ன ஆயிற்று? it's a nice question actually. okay, so NEET 2023 ல கேட்ட ஒரு क्वेश्चन இதோ பாருங்க. E0 வேல்யூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நான் இப்போ உங்ககிட்ட என்ன கேட்க போறேன், இது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கொடுத்திருக்காங்களா இல்லனா ரெடியூசிங் பொட்டன்ஷியல் கொடுத்திருக்காங்களா அப்படி நான் உங்ககிட்ட வந்து கேட்க போறேன். சரியா, will you be able to solve? okay, so they have given oxidation potential or reducing potential அப்படி நீங்க வந்து சொல்லணும். Al plus ல இருந்து Al, அதாவது +1 ல இருந்து 0, அப்போ அது வந்து என்னப்பா ரெடியூஸ் ஆகி இருக்கு இல்லையா, +1 ஸ்டேட்ல இருந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் ரெடியூஸ் ஆயிருக்குனா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்திருக்காங்க. இங்கேயும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்திருக்காங்க, இங்கேயும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், இங்கேயும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். they have given the value of reduction potential. சரியா, they have given the value of reduction potential. இப்போ identify the incorrect statement வந்து எது அப்படினு கேக்குறாங்க. they are asking us to identify the incorrect statement. வரிசையா நம்ம படிக்கலாமா? Aluminium is more electropositive than thallium. அலுமினியம் வந்து ரொம்பவே electropositive than thallium. கரெக்ட்டா இல்லையா? of course correct. ஏனா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு Al, அதாவது +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து 0, +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து 0. you can see நமக்கு வந்து எதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இந்த அலுமினியம்க்கு வந்து it is high, 3+ ல இருந்து 0 oxidation state decrease ஆகுது, so it is reduction potential தான். yeah, so aluminum is more electropositive than thallium. கரெக்ட்டா? தயவு செய்து மத்த ஆப்ஷன்ஸ் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து கரெக்ட். ஓகே, அடுத்து பாருங்க, aluminum is unstable in solution. yes, aluminum Al+ வந்து நமக்கு solution stateல ரொம்ப ரொம்ப unstable-ஆ இருக்க போகுது. true. thallium can be easily oxidized to thallium+ than thallium 3+. okay, ஏன்னா கவனிங்க, thallium can be easily oxidated to thallium+ வந்து easy, thallium 3+ வந்து கஷ்டம் அப்படின்றாங்க. ஆமா, இப்போ E0 வேல்யூ நெகட்டிவா இருக்கு அப்படிங்கறப்போ they will be spontaneous. புரிஞ்சுக்கோங்க, spontaneousனா எனர்ஜி தேவையில்ல, சூப்பரா நடக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா, சோ இது வந்து நமக்கு நெகட்டிவா இருக்கு, இது வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கு. சோ நெகட்டிவா இருக்கிறது தான் ஸ்பான்டேனியஸ், அதாவது ஈஸியா நம்ம ஆக்சிடைஸ் பண்ண முடியும் than this அப்படின்றாங்க. ட்ரூவா? ட்ரூ. இப்போ ஆப்ஷன் பி தான் இன்கரெக்ட். ஏன் இன்கரெக்ட்னு பார்க்கலாமா? thallium 3+ is a good reducing agent than thallium+ அப்படின்றாங்க. நீ பாரேன், thallium +ல இருந்து thalliumக்கு இது மூவ் ஆகுது இல்லையா, சோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து நெகட்டிவ்ல கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நீ இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நெகட்டிவ் அப்படினா its ability to reduce, அப்போ it itself is undergoing oxidation. ஒரு reducing agent வந்து தன்னைத்தானே என்ன ஆகிக்கும், ஆக்சிடைஸ் தான் ஆகும் இல்லையா. ஒரு reducing agent தன்னைத்தானே வந்து என்ன பண்ணிக்கும்,
ஆக்சிடைஸ் தான் பண்ணிக்கும். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து தப்பு. தாலியம் பிளஸ் தான் நமக்கு வந்து ஈஸியா ரெடியூஸ் ஆகுமே தவிர தாலியம் 3+ வந்து நமக்கு அவ்வளவு ஈஸியா ரெடியூஸ் ஆகாது. அத பேஸ்ட் ஆன் த ரிடக்ஷன் பொட்டன்ஷியலே நம்ம வந்து சொல்லிடலாம். சோ ஆப்ஷன் பி தான் தப்பான ஆன்சர். ஓகே, சூப்பர். சோ அடுத்த क्वेश्चन பாருங்களேன். NEET 2023ல வந்து கேட்டிருக்காங்க the correct value of cell potential in volt for the reaction that occurs when the following two cells are connected. iron 2+ வந்து ரெண்டு எலக்ட்ரான் கூட சேர்ந்து iron. ஓகே, addition of electron, gain of electron எதுல நடக்கும்? ரிடக்ஷன்ல தான் நடக்கும். சோ iron வந்து என்ன ஆகுது அப்படினா ரெடியூஸ் ஆகுது. அதுக்கு தான் அவங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, நமக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து நமக்கு வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்கடா. அடுத்து பாருங்களேன், Cr2O7 வந்து it is getting reduced. அங்கே நமக்கு என்ன ஆகுது அப்படினா ரெடியூஸ் ஆகுது 2-. ஓகே, சோ அதுக்கு நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படினா E0 உடைய வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து என்ன கேக்குறாங்க, they are asking us to find the value of two half cells are connected. Cell potential value வந்து கேக்குறாங்க. Cell potential value வந்து கேக்குறாங்க. So formula ஞாபகம் வச்சுக்கோங்கடா. E0 of cell which is equal to cathode minus anode. மறந்துடாதீங்க, E0 of cathode minus E0 of anode. Right minus left. சரியா? Right minus left. So இங்க வந்து எனக்கு நீங்க வந்து கேத்தோட் எது ஆனோட் எது அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கோங்க, ஆனோட்ல தான் ஆக்சிடேஷன் நடக்கும். ஆனாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆனோட்ல தான் ஆக்சிடேஷன் நடக்கும். கேத்தோட்ல என்ன நடக்கும் அப்படின்னா ரிடக்ஷன் நமக்கு வந்து நடக்கும். கேத்தோட்ல வந்து ரிடக்ஷன் நடக்கும். இங்க பாரு, நமக்கு இங்க வந்து பாரு 14 ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகி இங்க எனக்கு வந்திருக்கு ரெடியூஸ் ஆகி இருக்கு. சரியா? இங்க வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகி இருக்கு. இங்கே வந்து நமக்கு இது வந்து ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் and this is our reducing potential. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் நம்மளுடைய கேத்தோட், இதுதான் நம்மளுடைய ஆனோட். ஓகே, சோ இத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா இவங்களை வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ இதான் ஃபார்முலா. இந்த E0 வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, அவ்வளவுதான். கேத்தோடுக்கு என்னப்பா 1.33 மைனஸ் ஆனோடுக்கு என்ன வேல்யூ -0.44 அப்ப 1.33 minus into minus plus 0.44 which is equal to, which will be the right answer? Which will be the right answers pa? ரெண்டு ஆட் பண்ணி சொல்ல போற, அவ்வளவுதான். 1.774 அவ்வளவுதான். வெரி குட். 1.77. ஓகே, 1.77 volt is the right answer. ஓகே, சோ இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन. ஓகே, this is very very ஈஸியான ஒரு क्वेश्चन. ஓகே, எல்லாரும் நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? you are all taking notes, right? yes or no? yes ma'am, no ma'am. தயவு செய்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்தாதான் நீ லாஸ்ட் மினிட்ல ரீகால் பண்றதுக்கு it is going to be helpful for you. ஓகே, done. அடுத்த क्वेश्चन பாருங்க. இது ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் தான். இந்த மாதிரி மாடல்ல நம்ம क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்றது இதான் பார்த்துட்டோம் இல்லையா? NEET 2023ல இந்த கண்டக்டிவிட்டி சொல்யூஷன் பார்த்தோம்ல. வெரி வெரி ஈஸி தான். ஒரே ஒரு ஃபார்முலா தான். K which is equal to 1/r into L by A. ஃபர்ஸ்டே சால்வ் பண்ணிட்டோம் இந்த क्वेश्चन. L by A வந்து என்னது? length by area of cross section is called as what? length by area of cross section வந்து என்னது? Quickly let me know in the chat section. பசங்களா என்னது? விகாஸ் இப்பதான் வரீங்களா கிளாஸ்க்கு? ஆமா, பி தான் ஆன்சர், அது தெரியும். இது என்னது? செல் கான்ஸ்டன்ட். பிரதீக்ஷா, வெரி குட். இட் இஸ் செல் கான்ஸ்டன்ட். இத வந்து மறந்துடாதீங்க. ஓகே, சூப்பர். அடுத்து போலாமா? NEET 2023ல கேட்ட ஒரு क्वेश्चन assertion and reason based கொடுத்திருக்காங்க. assertion and reason based questions எல்லாம் கொஞ்சம் தெளிவா நிதானமா எல்லாரும் படிக்க மாதிரி பாத்துக்கோங்க. சரியா? ஓகே, given below are two statement. assertion பாரு, in equation delta G equal to minus NF E. Delta G depends on N. Okay. E0 of cell is an intensive property. Delta G is extensive property. இதெல்லாம் நம்ம intensive extensive propertyலாம் வந்து thermodynamicsல படிச்சிருப்போம் இல்லையா? thermodynamicsல வந்து படிச்சிருப்போம். சோ பாரு,
இந்த வேல்யூல டெல்டா ஜி வேல்யூ வந்து என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்றாங்க, which is true. ஆமா ட்ரூ தான். டெல்டா இ செல் இருக்குல்ல, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அது வந்து நமக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, and delta G வந்து extensive property. Extensive property na it depends on the mass. Okay, intensive அப்படிங்கறப்போ அது independent of mass வந்து நமக்கு இருக்க போகுது. கரெக்ட்டா? ஓகே, சோ ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். சரியா? assertion and reason ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படினா it is true. assertionம் true, reasonம் வந்து true. ஓகே, சூப்பர். ஏன் அப்படினு பாருங்களேன், ஏன் இது assertion and reason வந்து true, but reason is not correct explanation of A வருமா இல்ல correct explanation வருமா? correct explanation தான் வரும். மேம் எப்படி மேம் ரெண்டுமே related அப்படிங்கிறதுக்கு நான் ஆன்சர் சொல்றேன், கவனியே. E naught of cell வந்து intensive, delta G extensive னு சொல்றாங்க. delta G extensive because it is based on the mass அப்படி நம்ம வந்து சொல்றோம். மேம் மாஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படினா டெல்டா ஜி யோட வேல்யூ வந்து என்ன டிபெண்ட் பண்ணி இருக்குன்றாங்க. என்னங்கிறது வந்து என்னது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் இல்லையா? சோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கா அப்படினா எஸ், கண்டிப்பா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ட் இது நமக்கு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஓகே, சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்களேன், நீட் 2022ல கேட்ட ஒரு क्वेश्चन. Two half cell reactions are given below. ரெண்டு half cell reaction கொடுத்திருக்காங்க. Standard EMF with feasible redox reaction will be. So அவங்க வந்து என்ன கேக்குறாங்க? They are asking you to find the EMF of the cell. They are asking you to find the EMF of the cell. ஏய், பார்த்த அதே ஃபார்முலா தான் நீங்க கண்டுபிடிங்க. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான்டா. ரெண்டுத்துக்குமே நீ என்ன பண்ண போற அப்படினா 2 + 2 3 + னா அவங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கொடுத்திருக்காங்க. ஓகே, அவங்க ஓகே. அடுத்து இங்க பாருங்க, பிளஸ்ல இருந்து +3 ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ நீங்க என்ன பண்ணலாம்? இத வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியலுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்க போறோம் அப்படினா மாத்திக்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல்ல இருந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியலுக்கு நீங்க மாத்தணும் அப்படினா you just need to change sign. You just need to change the sign. மாம் இங்க பாரு, 2+ ல இருந்து 3+ டா. ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்கிரீஸ் ஆகி இருக்கு. ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இன்கிரீஸ் ஆகி இருக்கு அப்படினா அவங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? They have given you the oxidation potential கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் அப்படினா சைன் மாறிடும். அவ்வளவுதான், நமக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கிடைச்சிரும். சோ தட் நமக்கு என்ன மாறுது அப்படினா சைன் வந்து நமக்கு மாறிடும். சைன் வந்து நமக்கு மாறிடும். ஓகே, சோ இங்க நல்லா கவனிங்க. அப்ப நான் வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எனக்கு வேணும். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேணும்னா இங்க -1.8 ன்னு இருக்கா, அப்ப அது வந்து +1.81 வோல்ட்டா மாறிடும். அடுத்து இங்கேயும் எனக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேணும் அப்படினா -1.66 வோல்ட்டா எனக்கு மாறிடும். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நமக்கு வந்து என்ன ஆயிடும்? அப்படியே இவங்க வந்து நமக்கு ஆப்போசிட்டா மாறிடுவாங்க. ஓகே, சூப்பர். சோ இப்போ வந்து நல்லா கவனிங்க, இங்க E naught of value வந்து யாருக்கு வந்து அதிகமா இருக்கு? யாருக்கு அதிகமா இருக்கு? அலுமினியம்கா கோபால்ட்கா? அலுமினியம்கா கோபால்ட்கா? ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அலுமினியம்க்கு அதிகமா இருக்கு இல்லையா? ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அலுமினியம்க்கு அதிகமா இருக்கு. அப்போ அலுமினியம் வந்து நம்ம கோபால்ட் என்ன பண்ணிடும்? ஆக்சிடைஸ் பண்ணிடும். அலுமினியம் வந்து கோபால்ட் என்ன பண்ணிடும்? ஆக்சிடைஸ் பண்ணிடும். சரியா? ஓகேவா? சோ நீங்க அப்ப என்ன பண்ணணும்? E naught of cellக்கு நம்ம போன இதுல தான் ஒரு ஃபார்முலா படிச்சோம். E naught of cell ரிடக்ஷன் பொட்டன்ஷியலை வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சோம் இல்லையா? E naught of cathode minus E naught of anode, right? சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படினா நல்லா கவனிங்க, எனக்கு அலுமினியம் தான் கோபால்ட்டை ரெடியூஸ் பண்ணுது. அலுமினியம் தான் கோபால்ட்டை என்ன பண்ணுது? நமக்கு ரெடியூஸ் பண்ணுது. சரியா? அப்போ ரிடக்ஷன் யார்கிட்ட நடக்குது? ரிடக்ஷன் வந்து நமக்கு யார்கிட்ட நடக்குது? கோபால்ட்ல தான் நமக்கு ரிடக்ஷன் நடக்குது. அப்போ இங்க பாரு, ரெண்டு பேருமே அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் டா. அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் அப்படினாலே நீ ரிடக்ஷன் பொட்டன்ஷியலுக்கு தான் மாத்திக்கணும். அப்போ இவர் தான் நமக்கு வந்து என்ன கேத்தோட்ல இருக்க போறாங்க, இவங்க தான் ஆனோட்ல இருக்க போறாங்க. சோ அப்ப E naught of கவனிங்க, cobalt 3 + 2 cobalt 2 +
minus E naught of anode யாரு Al 3 plus 2 Al. Okay, அப்ப என்ன வேல்யூ வரும் 1.81 minus of 1.66 which is equal to 1.81. சரியா 1.81 minus into minus plus 1.66. Okay, plus 1.66. So இப்போ நமக்கு total value வந்து என்ன வரும் அப்படினா which is equal to 3.47 volt. 3.47 volt. Okay, super. அவ்வளவுதான் 3.47 அப்படினா option D. Option D. Okay, so இது easy. ஆனா இல்ல we tend to do mistakes. cathode anode புரியல மேம். இங்க பாரேன், இந்த ஃபார்முலா வந்து நம்ம ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி தான்டா பண்றோம். சரியா, இப்போ ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் எல்லாத்தையுமே நம்ம ரிடக்ஷன் பொட்டன்ஷியலா மாத்திக்கணும். அப்ப சைன் வந்து நம்ம மாத்தணும். ஓகே, நீ இப்போ இங்க கவனி, அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, ரெண்டு பேர்கிட்டயுமே அவங்க வந்து எலக்ட்ரானை வாங்கிட்டு they become this. ரெண்டு பேருமே எலக்ட்ரானை வாங்கிட்டு they become this. ரைட், அப்ப எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் வந்து என்னது ரிடக்ஷன் இல்லையா, கெயின் ஆஃப் எலக்ட்ரான் என்னது ரிடக்ஷன், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தான் ஆக்சிடேஷன். அப்போ இந்த இந்த ரியாக்ஷனுக்கு எனக்கு என்னடா வேணும், ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தானே வேணும். CO3 plus 2 plus தானே வேணும். அவன் பார் ஆப்போசிட்டா கொடுத்திருக்கான் பார், ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கொடுத்திருக்கான் பார். அதனால தான் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவனை நான் ரிடக்ஷன் பொட்டன்ஷியலா மாத்திக்கிறேன். அவனை நான் என்ன பண்றேன், ரிடக்ஷன் பொட்டன்ஷியலா மாத்திக்கிறேன். சோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் யாருக்கு அதிகமா இருக்காங்க, அவங்க வந்து எதுல இருப்பாங்க நமக்கு வந்து. சோ இங்க பாரு, நல்லா கவனிங்க, ரெண்டு பேரையும் ஜஸ்ட் கம்பேர் பண்ணு. ரிடக்ஷன் பொட்டன்ஷியலுக்கு யாருக்கு அதிகமா இருக்கோ they get reduced easily. சரியா, they get reduced easily. அப்போ அது வந்து நமக்கு ஆனோட்ல கேத்தோட்ல இருக்க போறாங்க. அப்ப அதர்ஸ் வந்து எதுல இருக்க போறாங்க, ஆனோட்ல இருக்க போறாங்க. சோ நம்ம கேத்தோட் மைனஸ் ஆனோட் நம்ம பண்ணிடலாம். சரியா, is that clear? You just have to be little bit கவனமா இருக்கணும் இதுல, அவ்வளவுதான். இல்லனா ஜஸ்ட் ஏனா நீ என்ன ஃபார்முலா போடுறியோ மாத்தி போட்டனா அதுவும் உனக்கு ஆப்ஷன்ல இங்க இருக்கும். அதனால அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. NEET 2022ல கேட்ட ஒரு क्वेश्चन, standard electrode potential for the cell, standard electrode potential for the cell in the reaction is 1.1 volt. calculate the Gibbs free energy. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா? have you saw this question? yes or no? பார்த்த மாதிரி இருக்கு, பார்க்காத மாதிரியும் இருக்கு. பார்க்கல இல்ல, பட் இதே சேம் ஃபார்முலால நம்ம வந்து பார்த்திருப்போம். the standard electrode potential வந்து நமக்கு கொடுத்துட்டாங்கடா 1.1 volt அப்படினு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, பார்த்தோமா? ஆல்ரெடி saw இல்லையா? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், delta G which is equal to minus NF E cell. கரெக்ட்டா? minus NF E cell. அவ்வளவுதான், அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறீங்க, அவ்வளவுதான். சோ இங்க பாருங்க, அடுத்த क्वेश्चन இது பார்க்கல. 298 கெல்வின்ல நீ 2022ல கேட்டிருக்காங்க. the standard electrode potentials of, நல்லா கவனிங்கப்பா, copper 2 plus 2 copper, zinc 2 plus 2 zinc, iron 2 plus 2 iron, Ag plus 2 Ag. அதாவது எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெடியூஸ் ஆவறாங்க. 2 plus ல இருந்து 0, 2 plus ல இருந்து 0, அப்ப ரெடியூஸ் ஆவறாங்க. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஓகே ஓகே, on the basis of standard electrode potential predict which of the following reaction cannot occur. இங்க பார், சத்தியமா சொல்றேன், இந்த வாட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நமக்கு வரும். 2022ல கேட்டிருக்காங்க. இந்த மாடல் வந்து இல்ல ஒரு எப்படி சொல்றது, ஓகே கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடல். ஸ்லைடு வந்து நாட் கிளியரா, happen to your chin blast. ஓகே, சோ இங்க நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு கிளியரா எழுதி போடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோ காப்பர் 2 plus ல இருந்து காப்பர்டா, அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க என்னது 0.34 வோல்ட் அப்படினு. அடுத்து ஜிங்க் 2 plus ல இருந்து ஜிங்க் பாத்தீங்க அப்படினா it is minus 0.76 வோல்ட். அடுத்து அயன் 2 plus ல இருந்து அயன் பாத்தீங்க அப்படினா it is minus 0.44 வோல்ட். அடுத்து வந்து என்னது Ag plus ல இருந்து Ag பாத்தீங்க அப்படினா it is 0.80 வோல்ட். இப்போ
எது வந்து நமக்கு cannot occur அப்படின்னு வந்து கேக்குறாங்க. எது வந்து நமக்கு cannot occur அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இது எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு தெரியுமா? Do you know எதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம்? ஒரு செல் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இருக்கணும்னா E0 உடைய வேல்யூ எப்படி இருக்கணும் நமக்கு? ஒரு செல் ரியாக்ஷன் வந்து எனக்கு ஸ்பான்டேனியஸா இருக்கணும்னு வெச்சுக்கோங்க. ஸ்பான்டேனியஸ். நல்லா கவனிங்க. டெல்டா G which is equal to minus NFE இல்லையா? minus NFE. நல்லா பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவா இருக்குமா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவா இருக்குமா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவா இருக்காது. ஃபாரடே நெகட்டிவா இருக்குமா? 96500. 1 ஃபாரடே அப்படிங்கிறது 96500 கூலும். ஃபாரடே எலக்ட்ரான் நெகட்டிவா இருக்குமா? இருக்காது. எனக்கு ஸ்பான்டேனியஸா இருக்கணும்னா டெல்டா G வேல்யூ வந்து எனக்கு நெகட்டிவா வேணும். டெல்டா G வேல்யூ நெகட்டிவா வேணும்னா இவன் ரெண்டு பேருமே பாசிட்டிவ் தான். இவன் நெகட்டிவ் ஆயிட்டான்னு வெச்சுக்கோ, எனக்கு மொத்தமா டெல்டா G வேல்யூ பாசிட்டிவ் ஆயிடும். அப்ப E0 ஓட வேல்யூ எனக்கு எப்படி இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மை டெல்டா G வேல்யூ தான் நெகட்டிவா இருக்கணும். E0 உடைய வேல்யூ பாசிட்டிவா இருக்கணும். அப்பதான் என்னுடைய ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? ஸ்பான்டேனியஸா இருக்கும். தயவு செய்து ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே? So minus delta G value negative and E value positive-ஆ இருக்கும். இப்போ எங்கெல்லாம் எனக்கு E value positive-ஆ இருக்கும் அப்படின்னு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். எல்லாத்துலயுமே பார்த்த அப்படின்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் கொடுத்திருக்காங்க. எல்லாத்துலயுமே என்ன பண்ணிருக்காங்க? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் கொடுத்திருக்காங்க. எல்லாத்துலயும் நீங்க என்ன பண்ண போறீங்க? கேத்தோட் மைனஸ் ஆனோட் பார்க்க போறீங்க. எல்லாத்துலயுமே நீங்க கேத்தோட் மைனஸ் ஆனோட் பார்க்க போறீங்க. சோ இங்க நல்லா பாரு, காப்பர் இருக்கு, ஜிங்க் இருக்கு. ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல யாரு கேத்தோட் பா? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல யாரு கேத்தோட்? குயிக்லி, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல யாரு கேத்தோட்? காப்பர் சல்ஃபேட் பிளஸ் ஜிங்க். அடுத்த ரியாக்ஷன் பாருங்க, காப்பர் சல்ஃபேட் பிளஸ் அயன், காப்பர் சல்ஃபேட் பிளஸ் அயன், காப்பர் சல்ஃபேட் பிளஸ் ஜிங்க். ஒவ்வொருத்தர்கிட்டயும் யார் வந்து கேத்தோடு யார் வந்து ஆனோட் அது தெரிஞ்சா ஈஸியா பண்ணிடலாம். காப்பர் வந்து கேத்தோடா, அப்ப வாங்க காப்பர் மைனஸ் அயன், கரெக்டா? காப்பர் மைனஸ் ஜிங்க், கரெக்ட். ஜிங்க் இருக்கு, காப்பர் இருக்கு, ஜிங்க் இருக்கு, கரெக்டா? So yeah, copper இருக்கு and then zinc இருக்கு. தோ இருக்கு zinc. So cathode minus anode பண்ணி சொல்லுங்க. cathode minus anode என்ன வரும்? cathode minus anode என்ன வரும்? பெருசா பண்ண வேணாம், நீ சயின்ஸ் மட்டும் பாரு போறோம். எனக்கு பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லு போறோம். பாசிட்டிவா வருமா நெகட்டிவா வருமா அதை மட்டும் சொல்லு. கேத்தோட் மைனஸ் ஆனோட் பாசிட்டிவா நெகட்டிவா நீ கொஞ்சமாச்சும் சால்வ் பண்ணணும்ல. எல்லாமே நான் சால்வ் பண்ணா எப்படி? இல்ல ஸ்கார்பியோ நல்லா கவனிங்க. ஸ்பான்டேனியஸ்னா மைனஸ் NF E0 ரா. டெல்டா G வேல்யூ எனக்கு நெகட்டிவா இருக்கணும், அப்ப E வேல்யூ எனக்கு பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவா? ஓகே, பாசிட்டிவ்னா கரெக்ட், வொர்க் அவுட் ஆகும். ஆமா, பாசிட்டிவ்னா வரும். எதுல எனக்கு நெகட்டிவா வருது? நீ இதுல ஈஸியா பார்க்கலாம். இங்க பாரு, இது பண்ணிட்டீங்க. ஓகே, செகண்ட் ரியாக்ஷன் சால்வ் பண்ணி பாரு, அங்கேயும் உனக்கு பாசிட்டிவா தான் வரும். தேர்ட் ரியாக்ஷன் சால்வ் பண்ணி பாரு, அங்கேயும் உனக்கு பாசிட்டிவா தான் வரும். சரியா? ஃபோர்த் ரியாக்ஷன் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ட்ரை ஃபார் த ஃபோர்த் ரியாக்ஷன். எஸ், ஃபோர்த் ரியாக்ஷன்ல நீ பார்த்த அப்படின்னா காப்பர் அண்ட் தென் சில்வர் இருக்கு. ஓகே, இங்க பாரு, காப்பரும் பாசிட்டிவ்ல இருக்கு, சில்வரும் பாசிட்டிவா வந்து இருக்கு. சோ நீ வந்து ரெண்டு பேரையுமே நீ மைனஸ் பண்றப்போ உனக்கு என்ன வேல்யூ கிடைக்க போகுது? நெகட்டிவ்ல கிடைக்க போகுது இல்லையா? 0.34 காப்பர் தான் நமக்கு இங்க கேத்தோட் இல்லையா? காப்பர் மைனஸ் சில்வர் பண்ணி பாரு, ரைட் மைனஸ் லெஃப்ட் இல்லையா? இந்த இடத்துல பாருப்பா, அயன் மைனஸ் ஜிங்க் பண்ண போற. அயன் மைனஸ் ஜிங்க், இங்க பாரு காப்பர் மைனஸ் அயன் பண்ண போறீங்க, இங்க காப்பர் மைனஸ் ஜிங்க் பண்ண போறீங்க. ரைட் மைனஸ் லெஃப்ட், அவ்வளவுதான். ரியாக்ஷன்ல ரைட் மைனஸ் லெஃப்ட்.
ஃபாஸ்டா ஜஸ்ட் சால்வ் பண்ணி பாருடா. சால்வ் பண்ணி பாரு. யா சோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க காப்பர் மைனஸ் சில்வர் பண்றப்போ 0.34 மைனஸ் 0.80 நமக்கு வந்து எப்படி வரும்? நெகட்டிவ்ல வேல்யூ கிடைக்கும், மைனஸ் 0.46 கிடைக்கும். அப்ப அதுதான் நமக்கு வந்து நான் ஸ்பான்டேனியஸ். அந்த ரியாக்ஷன் தான் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா நடக்காது. சரியா? அந்த ரியாக்ஷன் தான் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா நடக்காது. ஓகே, that reaction will not happen for us. Okay, so தயவு செய்து don't forget right minus left, அத மட்டும் மறந்துடாதீங்க. next one பாருங்க, NEET 2022 ல கேட்ட ஒரு question. Find the EMF of the cell in which the following reaction takes place at 298 Kelvin. Nickel plus 2 Ag plus nickel 2 plus 2 Ag. E naught of the cell கொடுத்துட்டாங்க. அவங்க பாரு 2.303 RT by F ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதாவது நம்ம இந்த நர்ன்ஸ் ஈக்குவேஷன்ல ஒரு ஈக்குவேஷன் நம்பர் பார்த்தோம்ல, நர்ன்ஸ் ஈக்குவேஷன், அந்த வேல்யூவை கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த ரியாக்ஷன் வந்து என்ன கண்டிஷன்ஸ் சொல்லிட்டாங்க? they have given it as the standard conditions, right? standard conditions. very good. so இப்போ இந்த வேல்யூ தெரியும்னா ஈஸி தானே. நர்ன்ஸ் ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்ன? E naught of cell which is equal to E cell, என்னது E naught of cell which is equal to, sorry, E cell which is equal to, மாத்தி போட்டேன், E cell which is equal to E naught of cell minus 0.059 divided by என்ன வரும்? n இல்லையா? divided by n log q, right? log q. so இப்போ q ல வந்து நம்ம என்ன எழுதுவோம்? right by left, which is product by reactant. இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு? log nickel 2 plus divided by nickel. கரெக்ட்டா? nickel 2 plus divided by nickel. so just solve பண்ணி பார். இப்போ ஒண்ணொண்ணு என்னென்ன values கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத கவனி. so what is the value of nickel 2 plus க்கு கொடுத்துட்டாங்க 0.001 அப்படிங்கற வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. and Ag plus க்கும் கொடுத்துட்டாங்க 0.001 அப்படினு. மேம் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கொடுத்தா anode minus cathode and both oxidation and reduction கொடுத்தா cathode plus anode. தினேஷ் actually எனக்கு உங்க क्वेश्चन சரியா புரியல. I don't actually understand your question. okay, இதுல நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். nickel 2 plus divided by Ag தானே? nickel போட்ட பாரு, nickel 2 plus divided by இங்க Ag plus ion தானே? okay, divided by Ag plus 2 Ag plus அப்படி இருக்கு, அப்போ ஸ்கொயர். okay, so அவங்க அது எல்லாத்தோட வேல்யூஸ்மே கொடுத்துட்டாங்க क्वेश्चनல. so number of electron transferred வந்து என்னது? number of electron transferred வந்து it is equal to 2. அந்த ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியுது நமக்கு, it is equal to 2. okay, அடுத்து அந்த ரியாக்ஷன்ல என்னப்பா கொடுத்திருக்காங்க? Ag plus உடைய கான்சன்ட்ரேஷன் 0.001 mole அப்படினு கொடுத்திருக்காங்க. nickel 2 plus உடைய கான்சன்ட்ரேஷன் வந்து they have given it as 0.001 mole அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க. 0.001 mole அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க. so குயிக்கா இந்த எல்லா வேல்யூஸையும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படினா இதுல போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. okay, E naught of cell value கொடுத்திருக்காங்க. தோ பார், E naught of cell value கொடுத்திருக்காங்க क्वेश्चनலயே 10.5 அப்படினு. so 10.5 minus 0.059 divided by என்னோட வேல்யூ வந்து 2, என்னோட வேல்யூ வந்து என்னது அப்படினா it is equal to 2 log of nickel 2 plus என்னப்பா 0.001 divided by Ag plus க்கு என்ன வேல்யூ வரும்? 0.001 னா நீ என்னன்னு எழுதலாம்? 10 to the power minus 3 னு எழுதலாமா? 10 to the power minus 3 னு எழுதலாமா? கரெக்ட்டா தானே எழுதுறேன், தப்பா எழுத. ஓகே, 10 to the power minus 3 divided by 10 to the power minus 3 the whole square. okay, so just கொஞ்சம் ஈஸியா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். 10.5 minus 0.05 divided by 2, அதாவது அது சும்மா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோ போறோம். 0.059 divided by 2 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. 0.02 கிட்ட வருமா? 0.029 கிட்ட வருமா? ஓகே, log இங்க என்ன வரும் அப்படினா
10 to the power minus 3 divided by 10 to the power minus 6. minus 6 மேல போயிடுச்சு அப்படின்னா 10 to the power 6 மாறிடும். கரெக்டா? 10 to the power minus 6 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 10 to the power 6 மாறிடும். 6 minus 3 3 6 minus 3 3 log 10 to the power 3. log 3 னா என்ன வேல்யூ? ஓகே, log 10 to the power 3 உடைய வேல்யூ வந்து என்னது? 3. கரெக்டா? ஏன்னா 3 log 10 அப்படின்னு வரும், which is equal to 3. அப்ப இந்த வேல்யூவோட 3 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இது கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா 3 மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, 2x ஸ்பீட்ல போட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வரீங்களா? வெரி குட். சோ 10.5 ல இந்த வேல்யூ நமக்கு மைனஸ் ஆயிடுச்சுப்பா. 0.000 சம்திங். ஓகே, ஜஸ்ட் மல்டிப்ளை, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாரு. 10.5 மைனஸ் இது நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கனாலே 0.0885 வரும். 0885. ஓகே, இதை நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா அரௌண்ட் 10 பாயிண்ட்ல தான் ஆன்சர் கிடைக்கும். ரைட்? சோ 10 பாயிண்ட் என்னடா 10 பாயிண்ட்ல இத்தனை வேல்யூ கொடுத்திருக்கான், 3 வேல்யூ கொடுத்திருக்கான், அப்ப நம்ம அக்யூரேட்டா தான் சால்வ் பண்ணனும் போல. 10.4115 volt is the right answer. Okay, which is option A. இப்போ இந்த ப்ராப்ளம்ல வந்து பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாமே டைரக்டா கொடுத்துட்டான். நம்ம தான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சால்வ் பண்றோம். ஓகே, ஹாய் ஹாய் ஹாய். இங்க தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம தான் சால்வ் பண்றோம். பட் இங்க வந்து நமக்கு டைம் டேக்கிங். ஓகே, இந்த மாதிரி क्वेश्चनல நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைம் டேக் ஆகும். அப்போ ஈஸியா ஃபாஸ்டா சால்வ் பண்றதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிரணும்? சால்வ் பண்ணி முடிச்சிரணும். ஓகேவா? அப்போதான் நம்ம இந்த மாதிரி क्वेश्चनக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த கால்குலேஷன் வேல்யூலாம் ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியும். பட் ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்ல. ஏறத்தாழ நீங்க பாருங்க 10.5 ல 0.08 தானே, அப்ப 10.4 கிட்ட தான் வரும் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணிடலாம்? அந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மகா பாண்டி n வேல்யூ ஒண்ணுமே இல்லடா. n வேல்யூ அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பீயிங் டிரான்ஸ்ஃபர்ட். ஓகே, இப்போ அந்த n வேல்யூ நீ ஈஸியா இப்படியே கண்டுபிடிக்கலாம். இங்க பாரு 2 பிளஸ் அயான், இங்க 2 பிளஸ் அயான், அப்போ 2 எலக்ட்ரான். 2 பிளஸ் அயான், 2 பிளஸ்னா 2 எலக்ட்ரான், அவ்வளவுதான். அந்த சார்ஜை வச்சே நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். 3 பிளஸ் அப்படிங்கிறப்போ 3 எலக்ட்ரான், அவ்வளவுதான். சுதாகா மோகன் லேட் ஆயிடுச்சா? பரவாயில்ல, கவனிங்க. ஓகே, ஆரம்பத்திலேருந்து 2x ஸ்பீட்ல பார்த்துட்டு வந்து கூட நீங்க இப்ப கவனிக்கலாம். அடுத்து கவனிங்க, நீட் 2021ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகே, the molar conductance of NaCl, HCl and then question நல்லா கவனிங்க. molar conductance of NaCl, HCl and then CH3COO Na கொடுத்திருக்காங்க. at infinite dilution வந்து என்னவா இருக்கு அப்படின்னா 126.45, 426.16, 91.0. the molar conductance of ஈஸியான ஒரு क्वेश्चन டா, செம்ம ஈஸி. கவனி, CH3COOH at infinite dilution என்னன்னு கேக்குறாங்க. இப்போ எனக்கு CH3COOH தான் வேணும். இப்போ CH3COOH நான் இப்படி எப்படி எடுத்துக்கலாம்? CH3COO வேணுமா? சரி, CH3COO என்ன எடுத்துக்கிறேன். பிளஸ் காமன் அயான் எஃபெக்ட் மாதிரியே தான்டா. இங்க பாரு HCl, எனக்கு அந்த H வேணும். ஓகே, அப்ப HCl க்கு H வேணும். இப்போ எனக்கு இங்க இருக்க இந்த Naவும் Clவும் வேண்டாம். எனக்கு நல்ல கவனி, இங்க இருக்கிற Na வேண்டாம், எனக்கு Cl வேண்டாம், எனக்கு CH3COOH தான் வேணும். அந்த NaCl வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் மைனஸ் ஆஃப் NaCl. சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே யூ கேன் ஆன்சர். ஸ்கிரீன் பிளரா இருக்கா? கரெக்டா தான் இருக்கு. நீங்க கொஞ்சம் அந்த ரெசல்யூஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் அந்த ரெசல்யூஷன். நான் will go and bring water. யாரும் வந்து இல்ல அப்படியே காணா போயிடாதீங்க. இந்த ஒரு क्वेश्चन சால்வ் பண்ணு. ஈஸியான ஒரு क्वेश्चन, ஈஸியா மார்க் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு क्वेश्चन. இங்க பாருங்க, CH3COH தான் வேணும். CH3COO இங்க இருந்து கிடைச்சிச்சு, H இங்க இருந்து கிடைச்சிச்சு. Naயும் Cl NaCl மைனஸ் பண்ணிட்டேன். கரெக்ட்டா? இந்த வேல்யூஸ இந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணு. இந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணி இத மைனஸ் பண்ணு. அவ்வளவுதான். பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. யார் யார் சொல்றீங்க? நான் வந்து பாக்குறேன். தண்ணி மட்டும் எடுத்துட்டு வரேன்.
என்னப்பா சியா? எனக்கு தெரியாது. கரெக்டா? Is that correct? சியா? டன். ஓகே. சோ என்ன பண்ணனும்? ரொம்ப ரொம்ப ஈஸி. CH3 COOH கேக்குறாங்க. அப்போ அதுல இருந்து நமக்கு NaCl ல மைனஸ் பண்றோம். அவ்வளவுதான். சோ 91 plus 426.16 minus 126.45. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, நீட் 2020 ல கேட்ட ஒரு क्वेश्चन. On electrolysis of dilute sulfuric acid using platinum electrode, the product obtained at anode will be. So இப்போ sulfuric acid இருக்குல்ல, H2SO4, right? sulfuric acid இருக்குல்ல, அத வந்து என்ன பண்றாங்க அப்படினா platinum electrode யூஸ் பண்ணி எலக்ட்ராலிசிஸ் பண்றாங்க. எலக்ட்ராலிசிஸ் அப்படினா நம்ம கரண்ட் கொடுத்து மைக் வந்துட்டேன். நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா கரண்ட் கொடுத்து பாண்ட பிரேக் பண்றோம். அப்ப என்ன வரும்? the product obtained at anode will be. anodeல அப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படினு கேக்குறாங்க. ஆக்ஸிஜன் கேஸ். எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா சொல்றீங்க? ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு பேர் தான் நமக்கு என்ன ஆக போறாங்க அப்படின்னா இந்த சல்பூரிக் ஆசிட வந்து நம்ம எலக்ட்ராலிசிஸ் பண்றதுல லிபரேட்டே ஆக போறாங்க. சரியா? லிபரேட் ஆக போறாங்க. அதுல ஹைட்ரஜன் வந்து கேத்தோட்லயும் ஹைட்ரஜன் வந்து நமக்கு கேத்தோட்ல கிடைக்க போகுது. அண்ட் ஆக்சிஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனோட்ல வந்து லிபரேட் ஆக போகுது. மத்தபடி சல்பர் டை ஆக்சைடோ H2S கேஸோ வரப்போகுது கிடையாது. ஹைட்ரஜன் கேஸ் வந்து கேத்தோட்ல வரும். and oxygen gas வந்து anode ல. ஓகே, so that is the correct answer. ஈஸியான ஒரு क्वेश्चन. இதெல்லாம் நீ என்ன பண்ணனும்னா டைம் சேவ் பண்ணிடணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி ஒரு क्वेश्चन. ஓகே, the number of Faraday required to produce 20 gram of calcium from CaCl2. 20 gram of calcium from CaCl2 ல இருந்து calcium chloride ல இருந்து 20 gram of calcium produce பண்ணனும்டா. produce பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு Faraday வேணும் அப்படினு வந்து கேக்குறாங்க. how many Faraday do I need அப்படினு வந்து கேக்குறாங்க. குயிக்கா இது வந்து என்ன லா தெரியுதா? நான் சொன்னேன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படினு சொல்லிட்டு Faraday's laws of electrolysis ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சரியா? சோ எதுல இருந்து கேட்டிருக்காங்க? they have asked you this question from Faraday's laws of electrolysis. so just கொஞ்சம் சால்வ் பண்ணி பாரு. அதுக்குள்ள எப்படி எல்லாரும் ஆன்சர் சொல்றீங்க? 2 கிடையாது, D தான் ஆன்சர், 1 தான் ஆன்சர். but how எப்படி? the number of Faradays required to produce 20 gram of calcium. mass கொடுத்துட்டாங்கடா. atomic mass of இது வந்து கொடுத்துட்டாங்க. the number of Faraday வந்து கேக்குறாங்க. Faraday's laws of electrolysis தான். the charge passed will be directly proportional to the mass. கரெக்ட்டா? அதானே Faraday's first law. ஓகே, அப்படிதானே நம்ம mass deposited is directly proportional to charge அப்படி நம்ம வந்து எழுதுறோம். சோ இப்போ எனக்கு மாஸும் சார்ஜும் வந்து எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப ரொம்ப டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா வந்து இருக்க போகுது. சோ இப்போ இந்த ரியாக்ஷன் பாரு, கால்சியம் குளோரைட்ல கால்சியம் வந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்க போகுது. சோ அது வந்து எனக்கு என்னவா ஆகணும்? கால்சியம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் Ca க்கு நமக்கு ரெடியூஸ் ஆகணும். அப்போ அது எப்படி ரெடியூஸ் ஆகணும்னா I have to add 2 electrons, right? அது 2 எலக்ட்ரானை வாங்கினாதான் அது வந்து நமக்கு கால்சியம் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு அது வந்து நமக்கு ரெடியூஸ் ஆக முடியும், ரைட்? சோ அப்படி பாரு, 1000 Faraday வா? 1 Faraday தான்டா, 1 Faraday தான். சோ இப்போ நல்லா கவனிங்க. charge passed on Faraday which is equal to equivalent mass. நீ என்ன பண்ணனும்? equivalent massக்கு இத வந்து நீ ஈக்குவேட் பண்ணனும். atomic mass கொடுத்துட்டாங்க. so the given mass by atomic mass divided by 20 gram தான் எனக்கு டெபாசிட் ஆகுது. சரியா? எனக்கு எவ்வளவு? 20 gram தான் டெபாசிட் ஆகுது இல்லையா?
So 20 divided by atomic mass divided by 40 atomic mass into இங்க நமக்கு எவ்வளவு இருக்கு 2 electrons இருக்கு இல்லையா how many electrons இங்க நமக்கு வந்து participate பண்ணிருக்கு 2 electrons okay so அப்போ நமக்கு வந்து என்ன வரும் பாதி தான் வரும் 2 let பாதி 1 okay 20 gram தான்டா எடுத்துக்கிறோம் atomic mass ஆனா 40 சரியா 40 எடுத்துக்கிட்டோம்னா 2 farad நீ எடுத்துக்கலாம் வெறும் 20 தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ 1 தான் கரெக்டான ஆன்சர் 0.5 கிடையாது 0.5 கிடையாது நல்லா கவனிங்க நல்லா கவனிச்சுக்கோங்க 40 கிராம் தான்டா ஈக்குவலன்ட் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கால்சியம் வந்து என்னது 40 இப்போ 40 கிராம் ஆஃப் கால்சியம் எடுத்துக்கிறோம்னு வெச்சுக்கோங்க 40 கிராம் ஆஃப் கால்சியம் எடுத்துக்கிறோம் அப்படினா அப்ப அத வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ஐ நீட் 2 farad 2 farad ஆஃப் சார்ஜ் எனக்கு வேணும் நம்ம எடுத்துக்கிறது எவ்வளவு 20 கிராம்ஸ் தான் 20 கிராம்ஸ் தான் எடுத்துக்கிறோம் 20 கிராம்ஸ்ங்கிறது இதுல பாதி அப்போ இது 1 farad தான் இதுல பாதி தான் இருக்கும் 1 farad ஈஸி நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படினு வெச்சுக்கோங்க இது வந்து இல்ல நம்ம நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் ஒண்ணும் கிடையாது இட் இஸ் ஜஸ்ட் ஈஸி தான் ஓகே சூப்பர் இப்போ அடுத்த क्वेश्चन பாறேன் நெக்ஸ்ட் क्वेश्चन பாறேன் நீ 2019ல கேட்டிருக்காங்க இது பார்க்க திருப்பியும் நம்மளோட நர்ன்ஸ் ஈக்குவேஷன் மாதிரியே இல்ல சி நர்ன்ஸ் ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு क्वेश्चंस கேக்குறாங்க இதுல ஃபார்முலாக்கே வேலை இல்லடா ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन இது சால்வ் பண்றது செம ஈஸி நமக்கு we know that mass deposited is directly proportional to the charge mass is directly proportional to charge இதானே ஃபாரடே ஃபர்ஸ்ட் லால படிக்கிறோம் mass வந்து directly proportional to charge அப்பதான் நம்ம என்ன பண்றோம் mass which is equal to z அப்படினு electrochemical equivalent கொடுக்கிறோம் electrochemical equivalent வந்து கொடுக்கிறோம் so mass which is equal to zit z அப்படினா வந்து electrochemical equivalent கொடுக்கிறோம் சத்தியதானா ஃபர்ஸ்ட் இதுல கொடுத்திருக்கேன் பாருங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன் நீங்க கேக்குற pdf ஓகே சூப்பர் சோ இப்போ அடுத்து பாருங்க தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான் for a cell involving 1 electron E0 of cell equal to 0.59 volt at 298 Kelvin the equilibrium constant for the cell reaction is equilibrium constant கேக்குறாங்க அவங்களே இந்த வேல்யூ எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்போ வந்து என்னது இது கிப்ஸ் சாரி நம்மளோட நர்ன்ஸ் ஈக்குவேஷன் கரெக்ட்டா நம்ம நர்ன்ஸ் ஈக்குவேஷன் வச்சு என்ன பண்ணலாம் இது நம்ம சால்வ் பண்ணலாமா ஓகே சோ தோ பாருங்க E0 of cell உடைய வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க they have given us the value of E0 of cell so அப்போ how will you calculate 12th க்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போட்டுறலாம் போட்டா போச்சு வாங்க just சால்வ் பண்றா ரொம்ப ரொம்ப ஈஸி நர்ன்ஸ் ஈக்குவேஷன் கரெக்ட்டா இதானே நர்ன்ஸ் ஈக்குவேஷன் ஆல்ரெடி இத பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கோமா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல அதே ரிப்பீட் ஆயிருக்கா திருப்பியும் E0 of cell ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.59 பார் இதுவும் பார் 0.059 நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எனக்கு ஈஸியா இருக்கணும்ங்கிறதுக்காக நான் வந்து ஓகே 0.59 டிவைடட் பை n என்னோட வேல்யூ என்ன 1 எலக்ட்ரான் டோப்பர் for a cell involving 1 electron அப்படினு கொடுத்துட்டாங்க அப்ப என்னோட வேல்யூ கொடுக்கல அதான் கொடுத்திருக்காங்க பாருங்க டாக்டர் ஸ்ரீஜா கவனிங்க 1 electron அப்படினு கொடுத்திருக்காங்க பாரு number of electrons involved தானே அப்ப it is equal to 1 log c ஓகே நமக்கு இந்த log c உடைய வேல்யூ தான் வேணும் கரெக்ட்டா டிவைடட் பை 1 அப்படிங்கிறது it is same ஓகே அப்போ இங்க பாருங்க 0.59 minus 0.059 நான் எப்படி எழுதிக்கலாம் ஒரு ஒன் டைம் இவன் ஜம்ப் பண்ணிட்டான்னு வெச்சுக்கோ அப்போ 0.59 into 10 to the power minus 1 ன்னு இருக்கும் into 10 to the power minus 1 கரெக்ட்டா is that correct okay into log c இப்போ எனக்கு நான் என்ன பண்றேன்னா இவனை அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன் சோ அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் அப்படினா என்ன ஆயிடுவான் -0.59 equal to -0.59 into 10
to the power -1 log c. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுறோம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 0.59 நம்ம என்ன பண்ணிடுறோம், கேன்சல் பண்ணிடுறோம். எனக்கு log c தான் வேணும். 10 to the power -1 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகுது. சரியா, ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகுது. அப்ப log c which is equal to 1/10. ஓகே, அப்போ c உடைய வேல்யூ வந்து என்ன வரும் நமக்கு, which is equal to என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், அப்படியே இது கூட எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பார், 30ஆ இல்ல, 2ஆ இல்ல, 5ஆ இல்ல, 10 to the power 10 மேட்ச் ஆகுமா? log c உடைய வேல்யூ வந்து 10 to the power 10 மேட்ச் ஆகுமா? சூப்பர், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? எஸ், ஓகே, that's it. Option D. Ma'am, I got 598 in 12th because of Jesus. Correct da, சரிடா. You got mark. இன்னும் பப்ளிக் ரிசல்ட் வந்துருச்சா? வரல உங்களுக்கு ஒன்று. when is your result? மேம் அதை ஏன் மேம் ஞாபகப்படுத்துறீங்க? நாங்கள் வந்து என்னது நீட் எக்ஸாமில் வந்து நீட் எக்ஸாமுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் சொல்லி வச்சுருந்தோம். இப்போ பார்த்தா நீட்டும் ஒரு பக்கம் வந்து ஊசலாடிட்டு இருக்கு, உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. இப்போ 12th வேற வரப்போகுது. ஆன்டி நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்களா? ஹவு டு ஜாயினா? என்ன ஹவு டு ஜாயின் வேதாந்துவா கேட்குறீங்களா? எதை கேட்குறீங்க ஆன்டி? அடுத்து இந்த 19th மே 6th மே 9 ஆளாளுக்கு ஒன்று ஆன்சர் பண்ணுறீங்களே. இல்லடா, log c உடைய வேல்யூ வந்து 1/10. சரியா, 1/10. ஓகே, log இந்த பக்கம் வருது, log பேஸ் வந்து எனக்கு இந்த பக்கம் வருது. ஸோ நம்ம இது ஆன்டி லாக்லாம் எடுத்தா வருது. சரியா, நீ அவ்வளோலாம் பண்ணவே வேண்டாம். சரியா, இதை வச்சே நீங்க என்ன பண்ணிடலாம், பவர்ல அப்ப என்ன வரும் அப்படின்னு ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? நல்லா கவனிங்க. log to the power log 10 to the power 10 தான் நமக்கு என்ன வரும், 10 log 10. log 10 ஓட வேல்யூ 1. ஸோ எனக்கு இங்க வேல்யூ வந்து 10 வருது அப்படின்னா பவர்ல எனக்கு 10 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அவ்வளவுதான். இல்ல மேடம், இல்லப்பா, கோயம்புத்தூர்லாம் இல்லப்பா. 6th மே சேஞ்ச்டா, மே 9 or 2 days before. பரவாயில்ல பாடா, நீட் எக்ஸாம் முடிஞ்சுதான் வருது ஒரு வழியா. how many marks you are all expecting? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். உங்க என்ன மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அப்பதான் என்ன மார்க் வருது ரியாலிட்டி நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும். வாட் இஸ் த மார்க் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங்? எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டி கண்டுபிடிச்சலாம். 550 பிளஸ் யாமினி, அர்ச்சனா 500 பிளஸ் தேஜா, அழுவாதீங்க 575, 560, விகாசே, யோகேஸ்வரி பயமா இருக்கு, பிரதீக்ஷா 550, பரவாயில்ல டாப்பர்ஸா தான் இருக்கீங்க. ஸ்வேதா, சமீர், உமாபதி 520, வர்ஷா 570, ஸ்கார்பியோ 575, அதர்ஸ். விகாஸ் ஏன்டா, ஏன் 500 கம்மியா சொல்லலாம் அப்படின்னு சொல்றியா? எதுல 100 மார்க் எதுலடா போயிருக்கோம்? பிரியாஷா 560, சிபிஎஸ்இ நோ எக்ஸ்பெக்டேஷன். சிபிஎஸ்சியோட மன வருத்தம் எனக்கு புரியுது. கவர்மெண்ட் ஸ்கூல் சிபிஎஸ்சி யாராச்சும் இருக்கீங்கன்னா சாட்ல சொல்லுங்க. 530, ஸ்ரீஜா 500. ஓகே, ஸோ மக்களே தயவுசெய்து 12th ரிசல்ட் வந்த ஸ்பீடுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும், ஒரு பக்கம் வந்து நமக்கு எல்லா கவுன்சிலிங்குமே ஸ்டார்ட் ஆயிடும் 12th மார்க் பேஸ் பண்ணி. தயவு செய்து அதெல்லாம் ப்ராப்பரா பார்த்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யாரெல்லாம் வந்து வெட்டினரி போகணும்னு ஆசைப்படுறீங்களோ, இல்லை வந்து இந்த ஆயுஷ் கோர்சஸ் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ, அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் 12th மார்க்கை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இல்லையா, தனுவாஸ்லையும் ஆயுஷ்லையும். ஸோ அதிலலாம் தயவு செய்து போயிட்டு அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. சரியா? 582 எப்படிடா கரெக்டாக சொல்கிற? ஆமாம், வச்சு செய்வாங்க மேம், அம்மா வச்சு செய்வாங்க. மேக்ஸ் ஊற்றிக்கிச்சு 70+ இன் மேக்ஸ். வெட்டினரி வர்ஷா பிபிஎஸ்சி. ஆமா, பிபிஎஸ்சி வெட்டினரி பண்றவங்கலாம் வந்து அதர் ஸ்டேட்டுக்கும் அப்ளை பண்ணி வைங்க. அதர் ஸ்டேட் கோட்டா. டிஎன்இஏ ஃபார் இன்ஜினியரிங் யாருக்காச்சும் டிஎன்இஏ பத்தி நீங்க வீடியோ போடுங்க மேம் அப்படின்னா, நீட் முடிஞ்சதுக்கு அப்புறமா
டிஎன்ஏ பத்தி வரிசையா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து சொல்லுங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம், ஒரு குட்டி ஒரு பிரேக் மாதிரி நம்ம ஒரு விஷயம் குட்டியா பேசிட்டு நம்ம ரெஸ்ட் ஆஃப் த கிளாஸ் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். விச் இஸ் நீட் எக்ஸாம்க்கு இப்போ எல்லார் மனசுலயுமே ஒரு பதட்டம், ஒரு பேனிக் இந்நேரம் வந்து வந்திருக்கும். வந்துருச்சா இல்லையா? ஒரு பரபரப்பு எல்லாருக்கும் வந்துருச்சா? ஒரு கிளாரிட்டி இல்ல மேம், என்ன பண்றதுன்னு ஒரு கிளாரிட்டி இல்லை, ஆனா பரபரப்பு வந்துருச்சு, ஒரு பயம் வந்துருச்சு. எத்தனை பேர்? அர்ச்சனா, ஓகே. எத்தனை பேருக்கு வந்து ஒரு பரபரப்பு வந்துருச்சு? நீட் எக்ஸாம் இன்னும் 4 நாள் தான் மேம் இருக்கு, 4 days தான் மேம் இருக்கு, பரபரப்பா இருக்கு மேம். என்ன காணோம்? சாட்டே காணோம். மீ ஓகே. என்ன பண்ணலாம்? ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க எவ்வளவு வேணா பதறுங்க, ஆனா வந்து இல்ல எக்ஸாம் அப்போ தயவு செய்து பதறாதீங்க. என்னது பதறினீங்க வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், கதை கந்தல் ஆயிடும். எக்ஸாம் போறீங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாக்குறீங்க, இப்படிதான் நடக்குதுன்னு வச்சுக்கோ. எக்ஸாம் போறீங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாக்குற, என்ன கொஸ்டினே தெரியல, யூ காட் வெரி டிசப்பாயிண்டட். ஓகே, ஆன்சர் உனக்கு சுத்தமா தெரியவே இல்லை, நீ படிச்சது குழம்பிட்ட, இல்ல நீ படிக்கவே இல்லை, ஒரு கொஸ்டின் பாக்குற, யூ ஜஸ்ட் காட் ஸ்டக். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ வாட் யூ ஷுட் நாட் டு. நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஐயோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீ அதுல வந்து டைமும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, நீ வந்து டிமோட்டிவேட்டும் ஆகக்கூடாது. ஓகே ஓகே, யூ ஷுட் நாட் கெட் டிமோட்டிவேட்டட் ஆல்சோ. ஞாபகம் வச்சுக்கோங்க, பதறிய காரியம் சிதறும். அதுதான் நான் தேடிட்டு இருக்கேன். பதறாத காரியம் சிதறாதோ ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே, பதற காரியம் சிதறும் அப்படின்னு, அதுதான் தேடிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு கொஸ்டின் தெரியலையா, ரிலாக்ஸ், கூல். செகண்ட் கொஸ்டின் மூவ் ஆன். அதுவும் தெரியலையா, ரிலாக்ஸ், பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு 3வது கொஸ்டின் வா. உனக்கு ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீ என்ன பண்ணிட்டே வா அப்படின்னா ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? தெரிஞ்ச 100% எனக்கு இதான் ஆன்சர் தெரியுமா அப்படிங்கறது எல்லாத்தையுமே பொறுமையா ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. நீ பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நீ காமா இருக்கணும், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. சரியா? நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளையிங் ஸ்குவாட் வந்து வருவாங்க, உங்க எல்லாருமே வீடியோ எடுப்பாங்க. நீங்க தான் நான் உங்க இதோட மேட்ச் பண்றதுக்காக they will take வீடியோ. இன்விஜிலேட்டர் வந்து ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஏதாச்சும் செக்கிங் வந்து நடக்கலாம். ஏன்னா இந்த வாட்டி ஒரு புது படையெல்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க என்டிஏ. சோ எதையுமே பெருசா கண்டுக்க வேண்டாம், நீனு பீஸ்ஃபுல்லா ப்ராப்பரா நீ வந்து எக்ஸாம் போயிட்டு கரெக்டா வந்து எழுதிட்டே வா. நீ எல்லாத்தையுமே முடிப்பல, லாஸ்டா உனக்கு வந்து ஞாபகம் வரும். ஓகே, நீ இதெல்லாம் முடிக்கிறப்போ உனக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ஞாபகம் வரும். நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த தெரியாத கொஸ்டினுக்கு வாயேன். நம்ம பிரெயின் வந்து பிரெயின்ல பேக் ஆஃப் த பிரெயின்ல அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அது தேடிட்டே இருக்கும். பேக் ஆஃப் த பிரெயின்ல அது என்ன பண்ணிட்டே இருக்கும்னா அது கொஸ்டினுக்கான ஆன்சரை தேடிட்டே இருக்கும். நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரப்போ அது உனக்கு கரெக்டா ஞாபகம் வரும். நீ என்ன பண்ணிடலாம், அதை போயிட்டு நீ ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? ஆனா நீ அங்கே ஐயோ ஆன்சர் தெரியல நீ பதறிட்டேன்னு வச்சுக்கோ, சர்வைவல் மோடுக்கு போயிடும். பிரெயின் ஃபுல்லா உன்னை எப்படி காம் டவுன் பண்றது, உன்னை எப்படி கூல் பண்றதுன்னு தான் யோசிக்குமே தவிர ஆன்சரை உனக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்காது. ஓகே, சோ எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி பதறாத, படுத்து தூங்கிரு. லாஸ்ட் நாள் எக்ஸாம் அன்னைக்கு முத நாள் கிளியரா நம்ம படிச்சத ஃபார்முலால உள்ளதை மட்டும் ரீகால் பண்ணு. புதுசா 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 படிக்க வேண்டாம். ஓகேவா? ஆன்சரே தெரியலனா என்ன பண்றது, அத லாஸ்டா பாத்துக்கோங்க ஸ்ரீஜா. சுத்தமா ஆன்சர் தெரியாத லாஸ்டா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும், நம்ம எல்லாமே தெரிஞ்சதை எழுதிடுங்க. செகண்டா என்ன பண்ணணும், 50-50 சான்ஸ். 2 ஆப்ஷன் நான் டெலீட் பண்ணிட்டேன், ஒண்ணுதான் தெரியுது அப்படின்னா done an implant in my mouth, do I need to inform the center staff about it? மரிஷா, அதான் நீங்க கொஞ்சம் முன்னாடியே போயிடணும்டா. நீங்க வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா முன்னாடியே நீங்க போயிடுங்க. சரியா? அது மெட்டல் அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க சொல்லிடுங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு இம்ப்ளான்ட் வந்து டீத்ல பண்ணி இருக்கு அப்படிங்கறத வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. மற்றபடி ஒன்னும் ஆகாது. நெகட்டிவ் மார்க் வந்துடும். ஆமா, நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேண்டமா நீங்க போயிட்டு வந்து எடுத்தோடனே அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஓகே, சோ ஆன்சர் ஒண்ணுன்னா பாக்குறீங்களா, அப்பவே ஷேட் பண்ணாலும் சரி, தப்பு இல்லாம அப்பவே டக்கு டக்குன்னு ஷேட் பண்ணாலும் சரி, இல்லனா கரெக்டான ஆன்சருக்குலாம் டாட் வச்சுட்டே வந்துருங்க. சரியா? இதுக்கு இதான் கரெக்ட், இதுக்கு இதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டா கொஸ்டின் பேப்பர்ல டாட் வைக்கிறத விட ஆன்சர் பேப்பர்ல டாட் வச்சிரு. கரெக்டா டாட் வச்சுட்டு லாஸ்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபாஸ்டா ஷேட் பண்ணிட்டே வாங்க அக்கா. ஓகே, ஆனா சொல்லிட்டேன், ஃபுல் கொஸ்டின் பேப்பரை ஷேடிங் மட்டும் பண்றதுக்கு 15 நிமிஷம் ஆகும்டா. 15 நிமிஷத்துக்கு குறைஞ்சி ஷேட் பண்றது எனக்கு வந்தது கிடையாது. நான் ஷேடிங் பிராக்டிஸ்லாம் பண்ணியிருக்கேன். OMR ஷேடிங் பண்ணப்போ 15 மினிட்ஸ் குறைஞ்சி அவ்வளோ ஃபாஸ்டா நம்ம வந்து ஷேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பென்ல கரெக்டா ஷேட் பண்ணணும் அப்படிங்கறதுனால. ஸோ தயவு செய்து இனிமே நீங்க அட்டென்ட் பண்ற மாக் டெஸ்ட் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுங்க அப்படின்னா
OMR ஷீட்டோட லிங்க் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, OMR ஓட வீடியோல கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ OMR ப்ராக்டிஸை இப்போலேருந்தே நீங்க பண்ண ஆரம்பிங்க. OMR ஷேடிங்லாம் நீங்க பண்ண ஃபாஸ்டா பண்ண ரொம்ப ஃபாஸ்டா வந்துடும். 7.5 ரிசர்வேஷனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நீ ஒரு 550 பிளஸ் எய்ம் பண்ணுடா. 550 பிளஸ் நீ வந்து எய்ம் பண்ணு. ஓகே, ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். பயாலஜிக்கு லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் NCERT. ஓகே, ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் NCERT. ஒன்னும் பிரச்சனை இல்ல கவிதா, நம்ம வந்து இங்க பாரு, இன்னைக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணுவோம்டா. சரியா? Anyway, we are going to have a marathon. இல்லையா, 3 marathon, physical chemistry, inorganic and organic. இந்த 3 marathon கம்ப்ளீட்டா நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டீங்க, கம்ப்ளீட்டா ஃபுல்லா பாத்துட்டீங்க அப்படின்னா definitely your confidence is going to improve. Also நான் என்ன தெரியுமா பண்ண போறேன், கிளாஸுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, மாரத்தானுடைய ஸ்டார்டிங்லயே I am going to give you all the PDF. ஓகே, சோ நான் என்ன கிளாஸ் எடுக்க போறேனோ question with solution ஓட PDF நான் என்ன பண்ண போறேன், முன்னாடியே உங்க கையில நான் வந்து கொடுத்துட போறேன். so that நீ just காமா listen மட்டும் பண்ணா போதும். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைச்சிரும். 7.5 reservation it is for government schoolலே படிச்ச ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து every collegeல 7.5% of seats வந்து allocation உண்டு. 600 வாங்கினா வாங்கணும், அதுக்கு உங்க வீடியோ பார்த்தா போதுமா? பார்த்தா போறாது, நீ பிராக்டிஸ் பண்ணணும். நான் இங்க சால்வ் பண்றது கம்மி, ஏன்னா டைம் கம்மியா இருக்கிறதுனால. நீங்க நிறைய வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். கண்டிப்பா உங்களால முடியும்டா, கண்டிப்பா முடியும். பட் யூ ஹாவ் டு கீப் பிராக்டிசிங், யூ ஹாவ் டு கீப். பப்ளிக்ல அசம்ஷன் 500 பிளஸ் எந்தனா வரப்போகுதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நீட் எப்படி இருக்கும்னு தெரியல, என்ன பண்றது மேம்? பிகாஸ் யாருக்கெல்லாம் இது வந்து ஒரு பயம் இருக்கு மேம், பப்ளிக்லயும் எனக்கு மார்க் கம்மியாயிடுமோன்னு பயம் இருக்கு, நீட் எக்ஸாமும் போயிடுமோங்கிற மாதிரி தான் எனக்கு இப்போ ஹோப்பே இல்லை அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? மீன் சாட்ல போடுங்க பார்க்கலாம், சாட்ல மீ அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான், முடிச்சு விட்டாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு மேம் எங்களுக்கு. பப்ளிக்கும் ஒரு பக்கம் ஊத்திக்குச்சு, நீட்டும் ஒரு பக்கம் ஊத்திக்குச்சு, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்சு எதையுமே நம்ம ஒழுங்கா வந்து பண்ண முடியல. சி அதான் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. I know you all have a lot of regret in you. உங்களுக்குள்ள ரொம்ப ஒரு ரிக்ரெட்ஸ் வந்து நிறைய வந்து இருக்கும். ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? ப்ராப்பர் பிளானிங் இல்லாதனால நடந்துச்சு. எப்போ ப்ராப்பர் பிளானிங் இல்ல? ஆரம்பத்துல இருந்தே ப்ராப்பர் பிளான் இல்ல. ஓகே, நம்ம கிட்ட டைம் இருந்தப்போ நம்ம பிளான் பண்ணல, டைம் இல்லாதப்போ நம்ம பிளான் பண்றோம். ஓகே, இப்போ நீட் எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும், எப்படி கொஸ்டின் வரும், ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து எப்படி கேக்குறாங்க அப்படின்னு உன் கையில வந்து கிளாரிட்டி இருக்கு, உன் கையில பிளான் இருக்கு. ஆனா இப்போ உன் கையில என்ன இல்ல? டைம் இல்ல. நீ ஃபர்ஸ்ட் டைமா இது எல்லாத்தையும் படிச்சா கூட நீ எக்ஸாம்ல போய் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுதா? எஸ். So when there is time we don't plan. When we have time, நம்ம கிட்ட டைமே இல்லாதப்போ பிளான் கரெக்டா இருக்கு, கையில ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருக்கு, என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கையில வந்து கரெக்டா இருக்கு. சோ முடிஞ்சு பப்ளிக் முடிஞ்சு. ஓகே, சோ அந்த பப்ளிக் எக்ஸாம் உடைய மார்க்கை பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா காலேஜஸ்மே ஒரு சைடு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். நீட் இந்த வாட்டி I want each and every one of you to give your best. ஓகே, ஒன்னும் வேணாம், ரிலாக்ஸா இரு. எல்லாருமே பயாலஜி 360 வாங்கிரு, 360க்கு 300 ஆச்சு வாங்கிரு. எப்படி? NCERT, வேற எதுவும் வேணாம். இது வருமா அது வருமா, அந்த வீடியோ இந்த வீடியோ, இது 1 ஷாட் 2 ஷாட் வேணாம். டைரக்ட்லி கோ ஃபார் NCERT. ஆனா பிரச்சனை என்ன, இது NCERT எல்லாம் கேட்டிருக்காங்களா அப்படின்னாலே நீ NCERT கரைச்சு குடிச்சிருக்கோம். ஓகே, ஃபாஸ்டா படி, 2 புக் 11th 12th. சோ பயாலஜிக்கு தயவு செய்து NCERT சூப்பரா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 3 நாள் தான் டைம் இருக்கு, முடிச்சிரு. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு பாஸ்ட் 10 வருஷத்துடைய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस அட்லீஸ்ட் அதை பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 50% இல்லனா ஒரு 75% சேம் மாடல்ல அப்ப நம்ம ஒரு ஆப்ஷன்ஸையும் அனலைஸ் பண்ணி படிக்கிறப்போ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி திருப்பி நமக்கு ரிப்பீட் ஆகுறப்போ we could score well. டைம் கம்மியா இருக்கு, நீ எல்லாமே நான் ஓரளவு படிச்சிட்டேன் மேம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியும். லாஸ்ட் நேரத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க ரீகால் தான் பண்ணுவாங்க, ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. Those who have started their preparation during 11th standard, what they'll do, they'll only recall. இப்போ போயிட்டு mock test attend பண்ணுவாங்க, இப்போ போயிட்டு வந்து recall பண்ணிட்டு இருப்பாங்க. மேம் நான் லாஸ்ட் 30 டேஸ்ல தான் மேம் என்னுடைய ப்ரிப்பரேஷனே நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேற வழியே கிடையாது. ஸ்மார்ட்டா முடிவெடுக்க ஆரம்பிங்க. சரியா?
பயாலஜி என்சிஆர்டி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு அட்லீஸ்ட் பாஸ் 10 இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் டிஃபரெண்ட் மாடல். ஒரு சாப்டருக்கு இத்தனை 30 மாடல் பார்த்துட்டோம், 30 ஃபார்முலா 30 மாடல் எனக்கு சால்வ் பண்ண தெரியும், அது மட்டும் போதும். ஓகே, என்சிஆர்டி படிக்க பொறுமை கிடைக்கல மாட்டேங்குது மேம், பிரெயின் பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கு. வேற வழி இல்ல விகாஸ், வேற வழி இல்ல. ரொம்ப இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு அட்ரினலின் ரஷ் வந்து இப்ப தானா உன் பாடியில வந்து வரும். இந்த எக்ஸாம் கிட்ட வரப்போ வந்து இல்ல அந்த ஒரு எக்ஸாம் கிராமிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படியே நீ படிக்க படிக்க வந்து இல்ல பிரெயின்ல அது வந்து ஏறும், ஒரு ரஷ் வந்து தானா வந்து வரும். சரியா? எல்லாருமே சேம் விகாஸ் அப்படின்றாங்க. மேம் இன்னைக்கு 12th பயோ என்சிஆர்டி ரிவிஷன் 10 லெசன் ஃபினிஷ். இதோ பாருங்க ரோஷினி முடிச்சிட்டாங்க பாருங்க 10 லெசன். ஒரு டைமர் மாதிரி வச்சுக்கோடா, இந்த ஒரு லெசன் இருக்கா 20 மினிட்ஸ்ல நான் இந்த ஒரு லெசன் முடிக்க போறேன், அவ்வளவுதான். ஃபாஸ்டா படிக்கணும்னு வச்சுக்கோ, ஃபாஸ்டா படி, இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணு, அண்டர்லைன் பண்ணு, இல்ல தனியா நோட்ஸ் எழுது. இதோ ஒண்ணு, பி ஃபாஸ்ட். நீ அதை ரிவைஸ் வேற பண்ணி ஆகணும். உனக்கு எதெல்லாம் மறந்து போயிடுமோ அதை நீ என்ன பண்ணணும், ரிவைஸ் வேற நீங்க பண்ணி ஆகணும். சரியா? சோ ஒரு மாதிரி வந்து எப்படி இருக்காதீங்க அப்படின்னா லெத்தார்ஜிக்கா இருக்காதீங்க. இவ்வளவோ ஹார்ட் ஒர்க் போட்டீங்கடா, 14 இயர்ஸ் உழைச்சிட்டீங்க, இன்னும் 4 நாள் தான். ஒரு 4 நாள் நீ ஹார்ட் ஒர்க் போட மாட்டியா? 4 நாள் ஒன் ட்ரீம். எப்போலாம் உனக்கு ஒரு மாதிரி கிவ் அப் பண்ணிடலாம் தோணுதோ, ஜஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப் ஒரு டாக்டர் கோட் போட்டு, ஒயிட் கோட் போட்டு, ஸ்டெத்தாஸ்கோப் போட்டுட்டு அந்த மெடிக்கோஸ் ஃப்ரெண்ட்ஸோட நீ வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் என்டர் ஆகுற மாதிரி. உனக்கு எந்த காலேஜ் பிடிக்கும்? ஜிப்மரா, எய்ம்ஸா, எம்எம்சியா, ஸ்டான்லியா, கீழ்பாக்கா, எங்கேயோ நீங்க வந்து என்டர் ஆகுறீங்க. ஹவு எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல், எப்படி இருக்கும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார். தானா உனக்கு முழிப்பு வரும், தானா உன் பிரெயின் இந்த மாதிரி பவுன்ஸ்லாம் ஆகாது, படிக்க ஆரம்பிக்கும். சரியா? புரிஞ்சுதா? என் டாப்ல ஒரு செட் பாக்கெட் இருக்கு, அதை வியர் பண்ணலாமா? அதெல்லாம் வியர் பண்ணலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, so just imagine that moment, but it is not easy. நல்லா புரிஞ்சுக்கோங்க. people who are appearing in NEET and people who get qualified and come out and then people who get the seat வந்து எப்படி பாத்தீங்கன்னா அந்த ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சோ கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கணும் அப்படின்னா நீ தீயா வேலை செய்யணும் குமாரிப்பூ. சரியா? ரிப்பீட் பண்ணலாமா வேணாமா அதெல்லாம் நீட் எக்ஸாம் முடிஞ்சு வந்து யோசி. இப்பவே உங்களுக்கு ஐடியா இருக்கும், நீ ரிப்பீட் தான் பண்ண போறேன்னு முடிவு எடுத்துட்டா கூட இந்த எக்ஸாமை வந்து அப்படியே சும்மா போய் எழுதிட்டு வராத, சும்மா பெஸ்ட் கொடு. ஓகே, சும்மா கூட விட்டு வராதுங்க. யூ கோ அண்ட் கிவ் யுவர் பெஸ்ட். வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு கேட்காதீங்க. வாட் வாஸ் மை ஆம்பிஷன்? I wanted to become a veterinary doctor. Okay, black t-shirt wear பண்ணலாம், அதெல்லாம் black t-shirtலாம் wear பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. Please take உங்களுடைய admit cardல first pageல வந்து passport size photo, second pageல வந்து அந்த postcard size photo and first pageல left thumb impression ஒட்டி கொண்டு போயிடுங்க. Also கையில extra passport size photoவும் உங்களுடைய ஆதார் கார்டை மட்டும் மறக்காம கொண்டு போங்க. ஓகே, என்கிட்டயே எவ்வளவுதான் எனக்குள்ள ஏத்துவேன்னு கேக்குதா? ஆமா ஆமா, லாஸ்ட் மினிட்ல படிக்கிறப்போ அப்படிதான் இருக்கும். கொஞ்ச நாள் தான் உன் பிரெயின் நீ வந்து கொஞ்சம் ஏமாத்து. 4 நாள் தான்டா, கொஞ்சம் பொறுத்துக்கோடா. அதுக்கப்புறம் நீ நினைக்கிறத தாண்டி உன் பிரெயினோட கெப்பாசிட்டி அதிகம். நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? உங்க பிரெயின் வந்து உங்க போன் ஸ்டோரேஜ் மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. பிரெயின் வந்து என் போன் ஸ்டோரேஜ் மாதிரி, என்னால இவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. புரிஞ்சுதா? உன் பிரெயின் ஹாஸ் நீ நினைச்சு பார்க்காத முடியாத அளவுக்கு உன் பிரெயின் கிட்ட வந்து ஸ்டோரேஜ் வந்து இருக்கு. சரியா? நீ தான் உன்னை ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிற. உன் பிரெயினுக்கு ரெஸ்ட் வேணும், உன் பிரெயினுக்கு ரிப்பிட்டேஷன் வேணும், ரீகால் வேணும், அவ்வளவுதான். ஓகே, டன். பாப்கார்ன் டிசைன் போட்டதெல்லாம் போடக்கூடாதுடா. நீ 2019ல கேட்ட ஒரு கொஸ்டின் பாருங்க. ஃபார் த செல் ரியாக்ஷன், ஒரு செல் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து கேக்குறாங்க. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி டெல்டா ஜி வேல்யூ கேக்குறாங்கடா. சால்வ் பண்ணலாம், ஈஸியா சால்வ் பண்ணலாம் நினைச்சா. ஈஸியான ஒரு ஃபார்முலா என்னது? டெல்டா ஜி which is equal to minus NFE. இதான் ஃபார்முலா. கரெக்டா? டெல்டா ஜி which is equal to minus என்னோட வேல்யூ வந்து என்னது? how many electrons are being involved here? எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகி இருக்கு பார்த்தாலே தெரியுது. how many electrons are being involved here பா? You can see it from the reaction, இல்லையா? How many electrons? 2 iodine, 2 iron, which is 2 electrons, minus 2. NF, F ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 96,500 coulomb into E. E cell உடைய வேல்யூ கொடுத்திருக்காங்க 0.24. அவ்வளவுதான்டா, ரொம்ப ஈஸி. இப்ப பாரு,
46 46 23 23. இப்போ எனக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல தான் வரப்போகுது இல்லையா? நெகட்டிவ்ல தான் வரப்போகுது அப்படின்னா அப்போ வந்து ரெண்டு பாசிட்டிவ் ஆன்சர் கிடையாது. 46 26 அதை மட்டும் பாரு. இப்போ நீ இதை மல்டிப்ளை பண்றப்போ 46 சம்திங் வருதா 26 சம்திங் வருதா? வெரி குட். அஃப்கோர்ஸ் நமக்கு 46 சம்திங் தான் ஆன்சரா வந்து வருது. சரியா? 46 சம்திங் தான் ஆன்சரா வருது. ஸோ மைனஸ் 46.32 கிலோஜூல் பர் மோல். கிலோஜூல் பர் மோல். புரிஞ்சுதா? சி. வெரி குட். டைரக்டா எனக்கு ஃபார்முலா தெரியும், நான் அப்ளை பண்ணிட்டேன், ஐ வில் கெட் தி ஆன்சர். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்த क्वेश्चन பாருங்களேன். இது வந்து நீட் 2016ல கேட்ட ஒரு क्वेश्चन இது. If the E0 cell for a given reaction has negative value. யாருக்காச்சும் கண்ணே தெரியல மேம், போர்டே தெரியல மேம் அப்படிங்கறவங்க தயவு செய்து கவனிங்க. Which of the following gives correct relationship for delta G and equilibrium constant? அதாவது क्वेश्चन என்ன கொடுத்துட்டாங்கன்னா E0 of cell வந்து நெகட்டிவ் ஆண்டா. E0 of cell நெகட்டிவ்னா delta G வேல்யூ எப்படி இருக்கும்? equilibrium KEQ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ வந்து எப்படி இருக்கும்? செம்ம ஈஸி. பார்த்த ஸ்பீடுக்கு ஆன்சர் பண்ணலாம். எவ்வளவு மொக்க क्वेश्चन பாரு. டெல்டா G ஈக்குவல் டு மைனஸ் NF ஈடா. E வேல்யூ நெகட்டிவ் கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவா இருக்கவே முடியாது, ஃபாரடே நெகட்டிவா இருக்க முடியாது. E வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். கரெக்டா? இப்போ டெல்டா G வேல்யூ வந்து பாசிட்டிவ்னா கிரேட்டர் than 0 தான் ஆன்சர். Qக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்? Qக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்? இதுக்கும் பாருங்களேன். டெல்டா G which is equal to அதுக்கும் ஃபார்முலா தான். டெல்டா G which is equal to minus nRT log K. log K. அப்போ இங்கேயும் கவனிங்களேன். மைனஸ் டெல்டா G வேல்யூ வந்து பாசிட்டிவ். டெல்டா G வேல்யூ பாசிட்டிவா கிடைக்குதுன்னா இதோ பார் பாசிட்டிவ் நீங்க கண்டுபிடிச்சிட்டோம். டெல்டா G வேல்யூ பாசிட்டிவ்னா அப்ப இங்க K வேல்யூ என்னவா இருக்கும்? R T N இதெல்லாம் வந்து நெகட்டிவா இருக்கவே வாய்ப்பில்ல, பாசிட்டிவா தான் இருக்கும். அப்ப இங்க K வேல்யூ என்னவா இருக்கும்? நெகட்டிவா தானே இருக்கணும். இது நெகட்டிவா இருந்தா தானே மைனஸ் இன்டு மைனஸ் பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். அப்ப டெல்டா G வேல்யூ நெகட்டிவ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். செம்ம ஈஸியான ஒரு क्वेश्चन. பார்த்த ஸ்பீடுக்கு ஆன்சர். இதுல நீ நோட்ஸ்ல என்ன எழுதி வைக்கணும்னா இதான் எழுதி வைக்கணும். delta G equal to minus NF E cell. அவன் क्वेश्चनல கொடுத்துட்டான் E நெகட்டிவ்னு. E நெகட்டிவ்னா minus into minus G பாசிட்டிவ் தான். G பாசிட்டிவ்னா இங்க பார் எனக்கு இங்க minus into minus தான் வரணும். அப்ப K வேல்யூவும் மைனஸ் தான். அதுக்கு இந்த ரெண்டு ரிலேஷன் தெரிஞ்சாலே போறோம், ஈஸியா ஆன்சர் பண்ணிரலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நீட் 2017ல கேட்ட ஒரு क्वेश्चन. இந்த electrochemical cell EMF value of this Daniel cell வந்து E1 when concentration of zinc sulfate வந்து மாத்திட்டாங்க and that of copper sulfate மாத்திட்டாங்க, the EMF change to E2 from the following which one of the relationship between E1 E2 வந்து correct அப்படின்னு வந்து கேக்குறாங்க. E0 of value டா. E0 of value கொடுத்திருக்காங்க. E1 க்கும் E2 க்கும் என்ன வந்து நமக்கு வந்து மாறுது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. கெஸ் பண்ணு. இது வந்து இல்ல ரொம்ப ஒண்ணும் இல்ல, சால்வே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு क्वेश्चन வந்து கிடையாது ஆக்சுவலி. நல்லா கவனிங்க. E1 ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். ஜிங்க் சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட், காப்பர். EMF of this Daniel cell வந்து E1 when the concentration of zinc sulfate is changed to ஓகே. இப்போ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா கண்டுபிடிக்கிறேன். ரைட் மைனஸ் லெஃப்ட் இல்லையா? 1 minus 0.01 which is equal to how much? I மாத்தி போட்டேன், சாரி. EMF வேல்யூ தானே இது. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து EMF வேல்யூ ரைட். EMF என்ன ஃபார்முலா? E0 நம்மளுடைய நர்ன்ஸ் ஈக்குவேஷன் ரைட். மாம் போட்டோ அப்ளை பண்ணப்போ எடுத்த போட்டோவை யூஸ் பண்ணலாமா இன் அட்மிட் கார்டு? ஆமா, நீங்க அப்ளிகேஷனுக்கு கொடுத்த போட்டோ தான் யூஸ் பண்ணணும். நீங்களாம் என்ன அந்த கையில வந்து ஷீட் வச்சு டேட் போட்டு அந்த போட்டோஸ் தானே யூஸ் பண்ணீங்க. யூஸ் தட் போட்டோ ரைட். Did you use that photo? Yeah. Then you have to use that photo தான்.
அதே போட்டோ தான் உங்களுடைய அட்மிட் கார்ட்லயும் இருக்கணும், அதே போட்டோ தான் ஆதார் கார்ட்லயும் இருக்கணும், அதே மக்கள் தான் எக்ஸாமுக்கும் போகணும். ஓகே, மாறி கீறி போயிடாதீங்க. அதே மாதிரி என்டிஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன வாட்டி இந்த பேப்பர் லீக்லாம் நடந்துச்சுல, என்டிஏ வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா அது, போன வாட்டி வந்து இந்த மாதிரி பேப்பர் லீக்லாம் நடந்துச்சு இல்லப்பா, இந்த வாட்டி அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த போர்ட்டல்ல போயிட்டு யாராச்சும் இந்த மாதிரி பேப்பர்லாம் வந்து வெளியே விட்டாங்க அப்படின்னா அவங்க போயிட்டு அதுல வந்து மாட்டி விடுற மாதிரி ப்ரூஃபோட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி எக்ஸாம் வந்து ஸ்ட்ரிக்டா நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எந்தவித கோல்மாலும் நடக்கப்படாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டோன்ட் கெட் இன்வால்வ் இன் எனி சீட்டிங் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, உங்க ரூம்ல யாராச்சும் சீட் பண்ணாங்கன்னா கூட ஃபுல்லா கேமரா இருக்கும், ஸ்குவாட் எல்லாம் வருவாங்க. நீ எதுலயாச்சும் இன்வால்வ் ஆனா போன வாட்டி மாதிரி ரிப்பீட் பண்ண சொல்லிடுவாங்க, அதாவது ரீ எக்ஸாம் வச்சிருவாங்க. போன வாட்டி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வச்சப்போ 67 பேர் 728 ஆஃப் 720, திருப்பி அவங்களுக்குலாம் ரீ எக்ஸாம் வச்சு வெறும் 14 பேர் தான் 728 ஆஃப் 720 வாங்கினாங்க, மார்க்கை கம்மி விட்டாங்க. ஸோ சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டியில எதுவும் இன்வால்வ் ஆகாதீங்க. சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய டெலிகிராம் சேனல்லாம் இருக்காதீங்க. யாராச்சும் நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தரேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா வாங்கிடாதீங்க, போயிடாதீங்க. ட்ராக் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, உங்களை எக்ஸாம்ல டிபார் பண்ணிடுவாங்க. ஸோ நியாயமா இருங்க, நேர்மையா இருங்க, முடிஞ்சதை படிங்க, படிச்சதை எழுதுங்க, கடமையை செய்யுங்க. சரியா? ஸோ நம்ம கரெக்டான சைட்ல இருந்துப்போம். ஓகே, இல்லனா சம்பவம் ஆகிவிடும். ஓகே, ஸோ தயவு செய்து பத்திரமா இருங்க. எக்ஸாம் போறதுக்கு எவ்வளவு பயப்பட வேண்டியதா இருக்கு இல்ல? ஸோ E cell which is equal to Nernst equation தான்டா, E0 of cell minus, ஏன்னா இவன் RT by NF ஓட வேல்யூ கொடுத்துருக்கான்ல 0.059, அதுல இருந்தே தெரிஞ்சுக்கோ. அது வந்து Nernst equation நீ யூஸ் பண்ணணும். Nernst equation பேஸ் பண்ணி எவ்வளவு क्वेश्चन கேக்குறான் பார், n into log of நம்மளுடைய right by zinc 2 plus divided by copper 2 plus. okay, zinc 2 plus divided by copper 2 plus. okay, so இப்போ இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூ தான் நம்மளுடைய E1 வேல்யூ. இந்த E1 வேல்யூ வந்து they are telling it is equal to 1 molar. okay, 1 molar. இப்போ zinc sulfate changed to 1 and copper sulfate changed to 0.01. அதாவது இவங்களோட கான்சென்ட்ரேஷன் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மாத்திடுறாங்க. கான்சென்ட்ரேஷன் என்ன பண்ணிடுறாங்க, they are changing it. okay, they are changing the concentration. so நல்லா கவனிங்க. இப்போ E0 of cell, E0 minus 0.059 divided by என்னோட வேல்யூ என்ன வரும், 2 அப்படின்னு வரும். கரெக்டா? 2 into log of 0.01 divided by 1 which is equal to E0 minus 0.059 by 2 2 times இல்லையா? அப்ப 10 to the power minus 2, 10 to the power minus 2, அப்போ minus 2 log 10 அப்படின்னு வருமா? minus 2 log 10, log 10 ஓட வேல்யூ 1. அப்ப E0 minus 0.059 divided by 2 into minus 2. so 2 cancel, என்ன ஆகும், minus into minus நமக்கு positive கிடைக்கும். E0 plus 0.059. okay, E0 plus 0.059. இது வந்து E1 ஓட வேல்யூ. இது வந்து எதோட வேல்யூ, E1 ஓட வேல்யூ வந்து E0 plus 0.059. இப்போ இந்த E1 ஓட வேல்யூ தான் அவங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க, 1 ன்னு கொடுத்துட்டாங்க, 1 mole அப்படின்னு கொடுத்துட்டாங்க. E2 பாரு, E2 எப்படி வரும், இதே வேல்யூ தான், E0 minus 0.059 divided by 2 log of என்ன அப்படியே ரிவர்ஸ் இல்லையா, 1 by 0.01, 1 by 0.01. அப்போ நமக்கு வந்து என்ன வரும், அப்போ நமக்கு என்ன வரும், 1 by 0.01 னா 10 to the power 2 வரும். அங்க minus 2 ல, இங்க வந்து 2. அப்போ E0 minus 0.059 இதான் வந்து E2. சோ இப்போ நீ இது ரெண்டையும் கம்பேர் பண்ண, E1 ஓட வேல்யூ வந்து பிளஸ், E2 உடைய வேல்யூ வந்து E0 ல இருந்து நீ மைனஸ் பண்ணிருக்க. அப்ப E2 வேல்யூ நமக்கு கம்மியா இருக்கும் when you compare with E1. அவ்வளவுதான். E1 வேல்யூ எனக்கு அதிகமா இருக்கும் when you compare with E2. ஆப்ஷன் B is the right answer. சோ நான் இதுல எதுவுமே, ஆமா 8:30 க்கு பிரமலா மேம் கிளாஸ் இருக்கா? எஸ், நான் அதுக்குள்ள முடிச்சிடுறேன். ஜெயராம், wait for 5 days after all
ஆமா 5 days மட்டும் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா வந்துடும். ஓகே, E1 ஓட வேல்யூ தான் இருக்கிறதுலே அதிகமா இருக்கும் when you compare with E2. ஓகேவா, டன். சோ இன்னைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலி சால்வ் பண்ண முடியல. டோன்ட் வரி, நம்ம அந்த மேரத்தான்ல என்ன பண்ணிடுவோம், மொத்தமா எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். Okay, so there are going to be 3 marathons, one for organic, one for physical and one for inorganic. சரியா? சோ மறக்காம இந்த marathonsலாம் கரெக்ட்டா வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. சோ இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து please do share your feedback. எப்படி போச்சு அப்படிங்கறத வந்து ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ 4 நாள் தாண்டா இருக்கு. ஏதாச்சும் ஹெல்ப் வேணும், ஏதாச்சும் PDF வேணும், என்னனாலும் கண்டிப்பா let me know in the comment section. சரியா? Okay பா. So all the very best. We'll meet tomorrow evening 6:30. Okay, bye bye.